ஆயிரும். நான் பால் விடுறல, சும்மா ரசம் பண்ணி தான் ரசம் அதான் மிளகு நான் விடுறேன். மிளகு சீரகத்தை தான் கூட போடுவேன். நேற்றையில இருந்து மீண்டும் திரும்பி 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 மழை பெய்து கொண்டுதான் இருக்குது ஊரடங்க எங்க நாட்டுலயா? பாவங்கள் என்ன கஷ்டம். எங்களை தங்கச்சி போயிருக்கு நேற்று போயிட்டா, வந்ததே வத்தல்ல, அதுக்கு மேல திரும்ப எங்க போயிட்டா? எங்க போயிட்டா? ஜெர்மனி இருக்கு அங்க ஊருக்கு. ஓகே, நேற்று விடியப்புறம் போயிட்டா. அவ போயிருக்கல சரியான சனம் பிளைட்ல யாழ்ப்பாணத்துக்கு என்னதான் நிறைய சொல்லி இருந்தேன். சனம் போகுதுதான், பார்க்கத்தான் போதும். அந்த டபுள் டேக்கர் பிளைட்ல இவைக்கே 846வது சீட்டா. 846 டபுள் டேக்கர் பிளைட்ண்டா? 2 மேல் தட்டு கீழ் தட்டு பிளைட் பெருசு அப்படியும் இருக்கா? பிளைட் இருக்குதானே பெருசு போயிங் இருக்குதானே. அந்த மேல் தட்டு கீழ் தட்டு இருக்கா? படியால வர்றதோ 2-3 படியேறி உள்ளுக்கு போய் இருக்கா? நானும் ஒரு நாள் போயிடல. இப்ப இந்த பஸ்ஸுகள் மாதிரி தான், பஸ்ல மேல் தட்டுக்கு போமாப்பிள்ள இது அதுக்கு போய் உள்ளுக்கு ஒரு படிக்கலாரு மேல. நான் வாழ்க்கையிலேயே போயிடல. நாங்களும் இருக்க சிங்கப்பூர்ல இருந்து வரைக்கும் வந்து இலங்கையில இருந்து இருக்கா வரும்போது இந்த ஹஜ்ஜுக்கு போறதுக்கு சனங்கள் நிறைய வந்தது. அப்ப அந்த போயிங் தான் வந்தது. இல்ல நான் என்னடா 2000 இருந்து 2017 வரைக்கும் 17 இல்ல 15 வரைக்கும் இதுல போறேன் நான் டைரக்ட் ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ். ஒரே ஒரு முறை தான் நான் துபாய் நினைக்கிறேன். நான் எங்கேயே போயிட்டு டிரான்ஸ்ஃபர் பண்ண மற்ற இது இல்லை. நான் ஒன்னு போவேன். நீங்க சொல்ல எனக்கு ஆச்சரியமா இருக்கா? அப்படியும் இருக்கு. சொன்னது வந்து குவாந்தாசில வந்தா நீங்க அந்த ஞாபகம் எனக்கு. அப்ப நாங்க வரைக்கும் 30 வருஷத்துக்கு முதல்ல எனக்கு ஆஸ்திரேலியாவிலேக்கு போறது இல்ல இல்ல, இது சிங்கப்பூர் பிளைட்டே சிங்கப்பூர். அந்த சிங்கப்பூர் சரியா? கூடுதலா ஆஸ்திரேலியா வந்து சிங்கப்பூருக்குள்ள போவோம். பதிவுலாம் கதைக்கிறோம். ஆரம்பமா என்ற சொல் விளையாட்டு சொல் தேடல். ஜெயமர்கள் வாங்க வணக்கம். இனிய மதிய வணக்கம். மற்றும் ஒரு சொல் தேடல் முயற்சியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நாங்கள் வளமை போலவே முதல் 3 புள்ளி கேள்விகளை கண்டுபிடிச்சிட்டு 3 சொற்களை கண்டுபிடித்து விட்டு மற்ற பகுதிகளில் செல்லலாம். எல்லாரும் பென்சில் எல்லாம் எடுத்துட்டீங்களோ? ஆயத்தமோ? பென் எடுத்தாச்சு. ஓகே, நாங்கள் முதலாவது கேள்விக்கு போகலாம். 3 எழுத்துக்களை கொண்ட சொல். 3 எழுத்துக்கள். முதலாவதுக்கான தரவு செய்த வேலை போக மீதி இருக்கும் பகுதியை இப்படி சொல்லுவோம். செய்த வேலை போக மீதி இருக்கும் பகுதியை இப்படி சொல்லுவோம். 2வது, ஒருவரின் மனதை உசுப்பி உற்சாகப்படுத்தி ஒரு காரியத்தை செய்ய தூண்டும் சக்தி. ஒருவரின் மனதை உசுப்பி உற்சாகப்படுத்தி ஒரு காரியத்தை செய்ய தூண்டும் சக்தி. 3வது, எளிதாக கவிதை புனையும் ஆற்றல் கொண்டவர். எளிதாக கவிதை புனையும் ஆற்றல் கொண்டவர். எல்லாம் இருக்கணுமല്ലോ. இது வேற ஒரு சொல்லுத்தான் இருக்குது. பாப்பா, நீங்க முதல் 2ஐயும் கண்டுபிடிச்சிட்டு நீ அந்த வழியில வந்து சொல்ல முடியுங்க. செய்த வேலை போக மிகுதியோ? இப்ப நீங்க ஓடி செய்து நீங்க அரைவாசி வேலையை செய்துட்டு வந்துட்டீங்க. இப்ப மிச்ச வேலை இருக்குது. இந்த படத்தையே காண இல்லையே. நீங்க தான் முதல் நிக்கிறீங்க. இதுல நட்ட நடுவுல வந்து நிக்கிறீங்க. எங்க எம்டியா இருக்கு. நீங்க தான் நடுவுல நிக்கிறீங்க. இப்ப மிஞ்சி இருக்கிறதுக்கு 2வது தடவை 3வது தடவை கவிதை வாடுறது. எளிதாக கவிதை புனையும் ஆற்றல் கொண்டவர். நான் சொல்லவா? சொல்லி பாருங்க. முதலாவது கழிவு. செய்த வேலையின் மிகுதி கழிவு. உற்சாகத்தின் சக்தி தெளிவு. எளிதாக பெறுவது பொழிவு. அந்த வழியில வராது. சரி, நான் சொல்லி சொல்றேன். பாக்கி தாக்கி ஆக்கி. பார்க்கலாம் என்றாலும் விடைய முழக்க வரவில்லை. பாக்கி வேலை என்று சொல்றானே. சரி சரி, பாக்கி ஊக்கி ஊக்குவிக்கிறது. மற்றது ஆக்குறத சொல்றேன். ஆக்கி. ஓகே, மெட்டாக்கள் எஞ்சி பஞ்சி அப்படி வருமா? வருமாண்டு கேட்டா உங்களுக்கு மற்ற 3வது முனிங்கோ. 3வது எஞ்சி பஞ்சி கவிதை புனையும் ஆற்றலோ? கவிதை புனையும் ஆற்றல் உள்ளவர். மிஞ்சி 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 போறது. பாக்கி
முதலாவது பாக்கி வரும். பாக்கி, உற்சாகத்தின் சக்தி. வாணி சொன்ன எழுத்து என்ன? வாணி முன்னுக்கு மிஞ்சுறதுக்கு பாக்கி ஓகே, வாணி மோகன் சொன்னதுல 2 சரி, 3வது கண்டுபிடிங்க. கவிதைக்கு பாக்கி. கண்டுபிடிங்க. அந்த இதுல நீங்க சொன்னா சரி. அப்ப போக்கி சொல்றேன். தேக்கி என்று வருமோ? தேக்கு கவிதை நோக்கின்னு சொல்லி பாக்குறேன். நோக்கி பீக்கி. இல்ல பீக்கி பீ என்ன? இல்ல பூக்கி பூவன்னா சொல்றேன். இல்ல கவிதை ஆக்கி. புனையிறது. ஆக்கி, அவனை கணக்கு நாக்கி. அதான் நான் அதான் சொன்னேன். சொன்னவர், அது தவறு. இல்லாட்டி வாவென்னா போட்டு பாப்போம். பாக்கி வாழ்த்துக்கள். பத்மினி அவர்கள் இன்றைக்கு வாக்கி தே சொல்லிட்டார். என்ன வருமா? தேன்னா தேக்கி வச்சு எடுக்கிறது. இல்ல அவர் பத்மினி சொன்ன சரி, வாக்கி தான் சரி. பாவன்னா அதுல இது என்ன இது? அப்ப அது முதலாவது பாக்கி, 2வது ஊக்கி. ஊக்குவிக்கிறது. ஓ, மற்றது பாக்கி. எளிதாக அது வந்து அகராதி சொல்லணும் தான் நினைக்கிறேன். பாக்கி என்றது எளிதாக கவிதை புனை மாற்றல் கொண்டவரை இப்படி சொல்றதுன்னு சொல்லியிருந்தது. ஓகே, நாங்கள் 2வது கேள்விக்கு போகலாம். இது 4 எழுத்துக்களை கொண்ட சொல். 4 எழுத்துக்கள். ஒரு செயலின் விளைவாக ஏற்படும் ஒரு நிலை. ஒரு செயலின் விளைவாக ஏற்படும் ஒரு நிலை. 2வது, விரும்பி ஒன்று கிடைக்காத போது ஏற்படும் துன்பம். விரும்பி ஒன்று கிடைக்காத போது ஏற்படும் துன்பம். 3வது, இது ஒரு திட்டத்தின் முடிவை குறிக்கலாம். ஒரு திட்டத்தின் முடிவை குறிக்கும். இது 2வது சொல்லுங்க. விரும்பிய ஒன்று கிடைக்காத போது ஏற்படும் துன்பம். உணர்வு. ஒரு உணர்வுன்னு சொல்லலாம். கவலைக்கான ஒரு ஒத்த சொல்ல மாதிரி வேணுமா? அல்ல அகராதி சொல்ல? கவலைக்கா இல்ல 3 நேரடி சொற்கள் தான். சொல்லி பாக்குறேன். ஆக்கம், ஏக்கம், தேக்கம். முதலாவது என்ன சொன்னீங்க? ஒரு செயல். ஆக்கம், ஆக்கம். மற்றது ஏக்கம். மற்றது திட்ட முடிவு. இது என்ன? தேக்கம். தேக்கம் சொன்னேன் இல்லையா? தேக்கம். ஓகே, நீங்க வந்த வழி சரி, ஆனால் ஒன்று சரி. மற்றது கண்ணா. எதுன்னு சொல்லி பாருங்க பாப்போம். முதலாவது சொல்லுங்க. 2வது தாக்கம் ஒரு சொல்லலாம். செயலின் விளைவாக ஏற்படும் ஒரு நிலை. ஓ, 2வது தாக்கம். 2வது, விரும்பி ஒன்று கிடைக்காத போது ஏற்படும் துன்பம். துன்பம் இல்ல, அது ஒரு உணர்வு தான். மற்ற இது ஒரு திட்டத்தின் முடிவை குறிக்கலாம். நான் சொல்லி பாக்குறேன். ஊக்கம் வந்து கடைசிக்கு வரும். மற்றதுக்கு அவர் சொல்லிட்டாரு தானே, தாக்கமும் ஏக்கமும். ஊக்கம், ஏக்கம், அவர் நோக்கம் தாக்கம் சொல்றேன். சொல்லி அவர் சொன்னதுல ஒன்றுதான் சரின்னு சொன்னேன். நான் நோக்கம் சொல்றேன். 3வது ஏக்கம்ன்றது சரியா? 2வதுக்கு சரியான கேட்கக்கூடாது. இல்ல, அதான் அவர் சொன்னது சரின்னு சொல்றீங்க. தாக்கம் சொல்றேன் நான். அப்படின்னா 2வது தாக்கம். அதான் தாக்கம் தான் அதுக்கு சொன்னேன். இப்ப புலம்புறீங்க நீங்க எல்லாம். எனக்கு நேரடியா கேள்விக்கான பதில் வரணும். அதுதான் முதலாவது வடிவா கேளுங்க. தயவு செய்து 3 சொல்லுங்க. 3 சொல்லுங்க. ஒரு செயலின் விளைவாக ஏற்படும் நிலை. முதலாவது, ஓகே. விரும்பி ஒன்று கிடைக்காத போது ஏற்படும் துன்பம். ஓகே. 3வது, இது ஒரு திட்டத்தின் முடிவாக குறிக்கலாம். நான் சொல்றேன். முதலாவதுக்கு தாக்கம், 2வதுக்கு ஏக்கம், 3வதுக்கு ஊக்கம். சரி, மற்றாக சொல்லுங்க. நான் முதலாவது தாக்கம், ஏக்கம், நோக்கம். வேற யாரும் சொல்ல போறீங்களா? ஆக்கம், ஏக்கம், ஊக்கம். ஓ, நன்றி. ஓகே, இதுல வந்து முதல் ஏக்கம் வந்து அவர் சொல்லியிருந்தார். ஓகே, சிவமணி அவர்கள். தாக்கம் அது செல்வி அவர்கள் சொல்லியிருந்தார்கள். நோக்கம் வந்து வாணி அவர்கள் சொல்லியிருந்தார்கள். 3ஆத்தான் பிரிச்சு போட போறோம். ஓகே ஓகே, பரவாயில்ல. முதலாவதுக்கு என்ன? முதலாவது தாக்கம், 2வது ஏக்கம், 3வது நோக்கம். நோக்கம் வரும். அடுத்த கேள்விக்கு போகலாம். 4 எழுத்துக்களை கொண்ட சொல். 4 எழுத்துக்கள். பண்டை கால தமிழர்கள் பயன்படுத்திய ஒரு முகத்தல் அளவு அலகு ஆகும். இது வந்து நான் முதலும் தந்திருக்கேன் உங்களுக்கு. பல தடவை இந்த கேள்வி வந்திருக்கு உங்களுக்கு. பண்டைய காலத்தில் தமிழர்கள் பயன்படுத்திய ஒரு முகத்தல் அளவு அலகு ஆகும்.
முகத்தலா? முகத்தல் அளவு ஒரு அளவு முறை. அளவு முறை. மற்றது இரண்டாவது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் சொற்களை பயன்படுத்தும் முறை. இப்ப சில காலங்கள்ல இந்த சொற்கள் ஒவ்வொரு மொழியும் இப்படித்தான் மறுவடைந்து வந்தது. அப்ப குறிப்பிட்ட காலங்கள்ல சொற்களை பயன்படுத்தும் முறையை இப்படி சொல்லுவோம். ரெண்டாவது என்ன சொன்னீங்க? ஒரு குறிப்பிட்ட காலத்தில் சொற்களை பயன்படுத்தும் முறை. சொற்களை மொழி எங்களோட தமிழ் எல்லா மொழிகளும் எல்லா இதுலயும் இப்படி இருக்கு. பழைய காலத்துல எப்படி பாவித்தோம், இப்ப எப்படி பாவிக்கிறோம்ன்றதுல இருக்குது. அதை எப்படி சொல்லுவோம். மூன்றாவது இதற்கும் சூரியனுக்கும் சம்பந்தம் உள்ளது. இதற்கும் சூரியனுக்கும் சம்பந்தம் உள்ளது. சூரியனுக்கும் முதலாவதுக்கு உலக்கு வரும். வரும்னு சொல்ல மூண்டையும் சொல்லுங்க. கிழக்கு வரும். ஒரு குறிப்பிட்டத என்ன சொன்னீங்க? இரண்டாவது செயல்மொழி. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் சொற்களை பயன்படுத்தும் முறை. முறை என்ன செய்யறது? வழக்கன்னு சொல்லிப்பா. பத்மினி வாழ்த்துக்கள். சொல்லி மூண்டையும் சரியா வழக்கு கிழக்கு தான் இதுக்கான சிறப்பு வாழ்த்துக்கள் பத்மினி. ஆனால் அந்த வரும் இப்படி இருக்க கூடாது. மூண்டே அப்படியே சொல்லணுமே. அடுத்தது சொல்லாட்டியும் அப்படியே நீங்கள் அழாமல் நித்தரோம். அடுத்தது நான்கெழுத்துக்கள். இது ஒரு காரியத்தை செய்வதற்கான நோக்கத்தை குறிக்கும் சொல். ஒரு காரியத்தை செய்வதற்கான ஒரு நோக்கத்தை குறிக்கும் சொல். விளங்கல? சொல்றீங்க. இது ஒரு காரியத்தை செய்வதற்கான நோக்கத்தை குறிக்கும் சொல். இரண்டாவது இது ஒரு வினைச்சொல், ஒருவரை ஒரு செயலை செய்ய தூண்டுவது. இது ஒரு வினைச்சொல், ஒருவரை ஒரு செயலை தூண்ட செய்வது. மூன்றாவது பயமுறுத்துதல், மயக்குதல் மற்ற 2 அர்த்தங்களை கொண்ட ஒரு சொல். இதுவும் ஒரு செயலைத்தான் குறிக்குது. ஆனா அந்த பயமுறுத்துதல், மயக்குதல், மாற்றுதல் போன்ற ஒரு கருத்துக்கு பெறக்கூடிய சொல். மீண்டுமா சொல்றீங்களா? இது ஒரு காரியத்தை செய்வதற்கான நோக்கத்தை குறிக்கும் சொல். இரண்டாவது இது ஒரு வினைச்சொல், அதாவது ஒருவரை ஒரு செயலை செய்ய தூண்டுவது. வினைச்சொல். மற்றது அது வினைச்சொல் தான். பயமுறுத்துதல், மயக்குதல், ஏமாற்றுதல் போன்ற ஒரு சொல்லுக்கான இன்னொரு சொல். எத்தனை எழுத்துக்கள்? 4 எழுத்து. நோக்கம் செயல். நோக்க செயல் என்ன? ஒரு செயலை தூண்டுதல். இது ஒரு வினை சொல்ல. அச்சமண்டு வருமோ கடைசிக்கு? பத்மினி அவர் எடுத்துன்னு சொல்லி 10 புள்ளியா இல்லாம போகுது. நீங்க எடுத்து விடுங்க. நீங்க ஏற்கனவே எடுத்த புள்ளி இல்லாம போயிருமே. அந்த வருமோன்ற மனதுக்குள்ள வச்சிருந்தா அதெல்லாம் செய்யணும். நான் இதை மியூட் பண்ணி வச்சிருக்கிறேன் தான் சொல்றேன்டா. சரி, அப்படி நீங்க நான் சொல்லி பாக்குறேன். திட்டம், சொல்லுங்க. திட்டம், தட்டம், மட்டம். அந்த வழியில வராது. ஐயோ. ஜெயமலர், நான் அதுக்கு சொல்லி பார்க்கிறேன். துச்சம், மச்சம், 2வதுக்கு அச்சம், மூன்றாவதுக்கு அச்சம். இந்த பயப்படுறன்னு சொன்னீங்களே இல்ல, மூன்றாவது மயக்குறது. அந்த வழியிலும் வராது. ஒரு பொருளை என்ன அந்த தரவு ஒரு திருப்பி ஒரு முதலாவதுக்கு மட்டும் சொல்லுங்க. இது ஒரு காரியத்தை செய்வதற்கான நோக்கத்தை குறிக்கும் சொல். காரியத்தை.
விழிப்பு ஒளிப்பு அப்படி வரலாமா அந்த வரியில? அதுல வராது. இறைஞ்சுதல் கேட்ட மாதிரி அப்ப இறைஞ்சு உறைஞ்சு அப்படியான வலிக்கும் வருமா? இல்ல, அந்த வழியிலேயும் வராது. உருட்டு 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 திருட்டு மருட்டு வருமா? ஜெயமலர் வரும், அந்த வழியில் வரும். ஆனா நீங்க சொன்னதுக்குள்ள பதில் வரையில. ஒன்றுக்கு வந்திருக்கு, ரெண்டுக்கு வரையில. இனி 3 பேரும் ஜடியா சொல்லணுமா? 3 வடையே. ஆமாமா. அந்த வழி சரி. உருட்டு வெருட்டு உருட்டு கடைசிதான் நீங்க சொன்னது சரி. முதல் முதல் ரெண்டும் பிள்ளை. நான் மருட்டு சொன்னேன் கடைசியில. அது சரி. மருட்டு மற்ற ரெண்டையும் படிவா யோசிச்சு சொல்லுங்க. வெருட்டு 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 மற்றது இருட்டு. மற்ற ஆக்கள் சொல்லி பாருங்க. உருட்டு வந்து வருமா? ஊனா இல்ல, ரெண்டாவதுக்கு வரே இல்ல, முதலாவது கடைசிக்கு மட்டும்தான் வந்திருக்கு. முதல் ரெண்டுக்கும் வரையில. அதுதான் வெருட்டு மருட்டு. மற்ற காரிய நோக்கம் சொன்னா அது திரட்டுன்னு சொல்லி பாக்குறோம். திரட்டு 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 அப்படி வருமோ? மூன்று கேட்டாலும் கூட அடுத்த புள்ளியும் இல்லாம போகுது. வரும் ஒன்று கேட்காம சொல்லுங்க. இல்ல இல்ல மருட்டு. மற்ற ரெண்டுக்கும் அப்படியே சொல்லுங்க. முதலாவது ரெண்டாவதுன்னு சொல்லிட்டு அப்படியே சொல்லுங்க. மாறி சொன்னாலும் ரெண்டாவதுக்கு சுருட்டு வரும். சுருட்டு காரிய நோக்கம் வந்து இல்ல, இது ஒரு வினைச்சொல். ஒருவரை ஒரு செயலை செய்ய தூண்டுவது. அதான் ரெண்டாவது. அருட்டு வரும். அருட்டு முதலாவதுக்கு. விரட்டு விரட்டு வரும். விரட்டு மருட்டு. வடிவா சொல்லுங்க. ரெண்டையும் சொல்லுங்க. முதலாவது ஒரு காரியத்தை அருட்டு அருட்டு ஆனா அருட்டு விரட்டு மருட்டு. அரட்டு சிவமணி அவர்கள் சொன்னது சரி. ஆனா முதலாவதுக்கு இன்னும் பதில் வரையில. முதலாவதுக்கு வர இல்லையா? இல்ல, துருட்டு தூணா முதலாவது வருமா? பொருட்டு உண்டு. பொருட்டு இல்ல. நான் போனா சொல்றேன் பொருட்டு. அது வரலாம். வாழ்த்துக்கள். நல்ல காலம் வேலை செய்யுது. பொருட்டு தான் சரி. பொருட்டு அருட்டு மருட்டு. ஆமா, நான் ஒன்று சொன்னேன். பொருட்டுன்னா காரணம் அர்த்தம். இந்த காரணம், இந்த நோக்கத்தை குறிக்கிறது இந்த காரணம் தான். அரட்டு மருட்டு தான் இதுக்கான விடைகள். ரெண்டாவதுக்கு என்ன வரும்? ரெண்டாவது அரட்டு அரட்டி விடுறது. ஒரு ஏதாவது செய்ய சொல்லி அரட்டி தூண்டுறது. ஒரு ஏதாவது செய்ய சொல்லி தூண்டி விடுறது. அரட்டு பொருட்டு அருட்டு மருட்டு. ஆமா, பாப்போம். இது ஏற்கனவே வந்த ஒரு கேள்விதான். பாப்போம் யாராவது சொல்றீங்களோடு பாப்போமே. இது நேற்று மிதத்தை சொல்லு வந்திருந்தது. நேற்று கதைச்சிருந்தோம் இதை பற்றி. நீர்நிலைகளில் மிதந்து செல்ல பயன்படுத்தப்படும். தயவு செய்து 3ஐயும் சேர்த்து சொல்லணுமா? நீர்நிலைகளில் மிதந்து செல்ல பயன்படுத்தும் ஒரு சாதனம். இரண்டாவது மெருகூட்டுதல் அல்லது அழகுபடுத்துதல் எனவும் பொருட்படும். மெருகூட்டுதல் அல்லது அழகுபடுத்துதல். மூன்றாவது நெய்தல் நிலத்தில் உள்ள சிறிய கிராமங்களை குறிக்க பயன்படும் ஒரு சொல். முதலாவதுக்கு மூண்டையும் சொல்லுங்க அப்படியே. முதலாவதுக்கு தெப்பம் மப்பம் அப்பம் என்று சொல்லி பாக்குறேன். நான் சொல்லுகிறேன் தெப்பம் ஒப்பம் கப்பம். பார்ப்போம் மற்றாக்கள். ரெண்டுக்கு விட வந்து விட்டது, ஒன்றுக்கு வரவில்லை. கப்பம் சரியாக்கு ரெண்டாவதுக்கு வரையில போல கடைசிக்கு வரவில்லை. மூன்றாவது நெய்தல் நிலத்துக்குரிய சிறிய கிராமங்களை குறிக்க பயன்படும் ஒரு சொல். சிப்பம். தெப்பம் ஒப்பம் சிப்பம். தூணா வருமா? துப்பம் உண்டு. குப்பம்
கடைசிக்கு குப்பம் வரும். யா, வாழ்த்துக்கள். குப்பம் தான் குப்பம், சரி. ஒப்பம், குப்பத்து மக்கள்னு சொல்றோம் இல்லையா, அந்த ஓ, கிராம மக்களை குப்பம் குப்பம். குப்பம்ன்றது என்ன? குப்பம். ஒரு புள்ளியா எடுக்கணும். சரி. என்ன குப்பம் ரெண்டாவதுக்கு என்ன? ஒப்பம். ரெண்டாவது ஒப்பம். ஒப்பம், ஒப்பம், அப்ப குப்பம். முதலாவது செல்வி அவர்கள் சொன்னது தெப்பம். ம். நேமிசாக்கா இன்னொன்று சொன்னவ, தெப்பம். சரோஜினி அக்கா குப்பம். ஒன்று சொன்னவ. ஓகே குப்பம் சரோஜினி சொன்ன. ஓகே, போட்டுட்டு. குப்பம் குப்பம் ஓகே, இப்ப இந்த கேள்விகள் முடிந்து விட்டது. நாங்கள் மற்ற நிகழ்ச்சிக்கு போகலாம். என்ன உண்டு கிடந்தா தாங்கோ, இதுல முடிச்சு போடுங்க. பத்தினி ஏத்தி விடுங்க. ஆ 4 தானே வந்திருக்கிறீங்க. இல்ல 5 வந்துட்டது, முடிஞ்சது. 5 நாளா? 4 ஒன்று, ரெண்டு, 2, 3, 4, 5 பாக்கி ஊக்கி வந்தது, தாக்க மக்கம் வந்தது, வழக்கு கிழக்கு வந்தது, மற்ற பொருட்டரட்டு வந்தது, தெப்பம் சரி சரி. ஒப்பம் வந்தது. ஓ சரியோ. சரி, உங்களுக்கு வேணுமெண்டா தாரணும். என்னட்ட இருக்கு. தாங்கோ தாங்கோ, இது நல்லது. இன்னொன்று சுப்ளிமந்தரா தாங்க ஒரு இலவச இலவச இணைப்பா. சுப்ளிமெண்டோ? ம். கேட்டுட்டு இல்ல பாப்பா சொல்லுங்க. ஓகே, ஒரு இடத்தில் பொலிவுடன் இருத்தல். ம். 3 எழுத்துக்களை கொண்ட இடத்தில் பொலிவுடன் இருத்தல். பொலிவுடன். பொலிவாக இருக்கிறது. பொலிவாக இருக்கிறது இப்படி சொல்லுவோம். ம். பலரும் அறிந்திருக்கிற, பலராலும் பேசப்படுகிற ஒரு நிலை. பலரும் அறிந்திருக்கிற, பலராலும் பேசப்படும் ஒரு நிலை. 3வது மதில் சூழ் கிடங்கு. மதில் சூழ் கிடங்கு. மூன்றாவது செழிவு, என்ன? செழிவு, மதில் அழிவு, சூழ் கிடங்கு. குழிவு. பொலிவு என்று வேணும். அப்ப என்ன சொன்னீங்க? செழிவு, அழிவு, குழிவு. இல்ல, அந்த பதி வராதா? அந்த பகுதி வராது. வராதா? அழிவை பற்றி தானே கதைக்கிறோம். இல்ல, ஒரு இடத்துல பொலிவுடன் இருத்தல். அது செழிவு, செழிப்பு. பலரும் அறிந்திருக்கிற, பலராலும் பேசப்படுகிற நிலை. இப்பதான் அழிஞ்ச நிலை, அழிஞ்சு கிடக்கு. அதையும் பேசுறோம். ஆனா அதே மாதிரி அதன் ஒப்போசிட்டாவும் சில இதுகள் வந்தா கதைப்போம். தெளிவு ஒளிவு என்று வரும். ரெண்டாவதுல ஒளிவு, முதலாவதுக்கு தெளிவு, ரெண்டாவதுக்கு ஒளிவு, மூன்றாவதுக்கு அவர் அழிவு சொன்ன, ரெண்டாவதுக்கு கழிவு, மூன்றாவதுக்கு தெளிவு. தெளிவு உண்டு. அந்த வழியிலே வராது. ஓ, அந்த பாதையில வராது. கழிவு சரிதானே. 3வது தடவை சொல்லுங்க. பொலிவுக்கான ஒரு மதில் சொல்லி சூழ் வரணும். கிடங்கு. அதாவது வந்து இப்ப என்ன சொல்லலாம், அந்த பழைய காலத்து அரசர் மேற்ற இடங்கள்ல எல்லாம் அந்த இது இருக்குமല്ലോ, அந்த பெரிய மதில் கட்டி சூழ வர அரண் சொல்லுவாங்க, இல்லாட்டி அகழி. அகழி என்று சொல்றேன். அரண் இல்லாட்டி அகழி, 2ல உண்டு. அகழி. அப்படி சொல்லாமல் நீங்க 3 விடயம் சொல்லுங்க. ஆனா அதுவும் தவறு. ஆனா நீங்க சொன்னதுல முதல் 2 எழுத்தையும் வச்சுக்கொண்டு சொல்லுங்க, அது 2ம் சரி. கடைசி எழுத்த மாத்தி 3ஐயும் சேர்த்து சொல்லுங்க. முதலாவது பொலிவன் சொல்றீங்களா? பொலிவுக்கு சொல்றேன் திகழ். திகழ் என்று சொல்றேன். 3வதுக்கு அகல் சொல்றேன். பேசப்படும் நிலை புகழ். வாழ்த்துக்கள். வாவ். திகழ், புகழ், அகல்லாம் அகழிக்கான சொல்லு. அகல். அகல். ஓ, அகல். திகழ் என்ன சொன்னீங்க? திகழுக்கு என்னது? திகழ் வந்து ஒரு இடத்தில் பொலிவுடன் இருக்கிறது. திகழ். ஓகே ஓகே. திகழ்மதி என்ற ஒருவர் வந்தார் ஒரு காலத்துல. வந்தா இல்ல, மெசேஜில் போட ஆளக்கான. அவர் புகழ் தேடி போட்டார். திகழ்மதி அவர்கள். அவரை நினைத்தபடி. ஓகே, இன்னும் முடிதடவை. தாங்க உண்டு. ஓகே, இது வந்து 3 எழுத்துக்களை கொண்ட சொல். இது உடலில் இருக்கும், பேசும் பேச்சிலும் இருக்கும். இது எங்கட உடம்பிலும் இருக்கும், பேசும் பேச்சிலும் இருக்குமா? சரி, மற்றது 3 எழுத்து. விண்மீன் கூட்டத்தை குறிக்கும் ஒரு சொல். விண்மீன் கூட்டமா இருக்கிறத இப்படி சொல்லுவோம். மற்ற இது இருந்தாலும் பிரச்சனை, இல்லாவிட்டாலும் பிரச்சனை. இது ஏற்கனவே கேட்கப்பட்ட கேள்விதான். இது இருந்தாலும் பிரச்சனை, இல்லாட்டாலும் பிரச்சனை. நியாயமா இருந்தாலும் பிரச்சனை, இல்லாவிட்டாலும் பிரச்சனை.
முதலாவது இது உடலில் இருக்கும், எங்கட உடம்பிலே இருக்கு, அதுல சில பேற்ற பேச்சிலும் இருக்கும். ரெண்டாவது இரண்டாவது விண்மீன் கூட்டத்தை குறிக்கும் ஒரு சொல். விண்மீன் கூட்டமா இருக்க அந்த சொல் பொதுவான ஒரு சொல்லா குறிக்கப்படும். மற்றது இது இருந்தாலும் பிரச்சனை, இல்லாட்டிலும் பிரச்சனை. யாருக்கு எங்களுக்கா? எல்லாருக்கும் எல்லாருக்கும் இது இல்லையென்ற பிரச்சனையும் இருக்கும். ஆனா அது ஆக அளவுக்கு மிஞ்சினாலும் அதாலையும் பெரிய பிரச்சனைகள் எல்லாம் வரும். நஞ்சு நான் முதலாவது சொல்றேன் நஞ்சு, ரெண்டாவது சொல்றேன் மஞ்சு. மஞ்சன்னு சொல்லுவார் விண்மீன் கூட்டங்கள், மஞ்சுன்னு சொல்ற ஞாபகம் இருக்குது. நஞ்சு, மஞ்சு, கெஞ்சு, கெஞ்சா தஞ்சா என்னன்னு தெரியல. நஞ்சு மஞ்சு சரியா? அது சரியா? அந்த வழி எப்படி வரும்? என்னண்டு சரின்னு நினைப்பீங்க? இது இருந்தாலும் பிரச்சனை, இல்லாட்டும் பிரச்சனை, என்னண்டு பஞ்சு சரி வரும். நஞ்சு 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 அது அது கடைசிக்கா சொன்னீங்க இல்ல, கடைசி கேள்விக்கா சொன்னீங்க. நீங்க நஞ்சு முதல் சொன்னீங்க. நஞ்சு அதுவும் வராது, அந்த வழியிலேயும் வராது. அந்த வழி வராது. என்ன இல்ல, எங்கட உடம்புக்குள்ள இருக்கா நஞ்சு? இது இருந்தாலும் பிரச்சனை, இல்லாட்டாலும் பிரச்சனை. இது தொகுதி அப்படியான வழிக்கு வருமா? அந்த அந்த பாதைக்கு இல்ல, விண்மீன் கூட்டத்துக்கு சொல்றல்ல தொகுதியா இருக்கிற கூட்டம். அது அதுக்கான ஒரு பொது சொல்லொன்று இருக்குது. தொகுதி பொது சொல்லொன்று இருக்குது. அந்த இதுகள் அது சாத்திரங்கள் பாக்கலாம் இந்த சொல்லி கூடுதலா பாவிப்பினம். அந்த இந்த 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 இதுல இருக்குது அந்த இதுன்னு சொல்லி அந்த ஒரு நட்சத்திரங்களை சொல்லி தந்தைக்கு சொல்லிக்கணும். அவர் வீட்டுக்கு தானே சொல்றது, அந்த வீடு இந்த வீடு. மேகத்தான் மஞ்சன்னு சொல்லுவாரு நினைக்கிறேன். அது மேக முகில். முதலாவது வந்து அதாவது வந்து இது ஒரு உடலில் இருக்கும், எங்கட உடம்புல எல்லா உடம்புலயும் இருக்குது. அதே நேரத்துல எங்கட சில பேர்ட்ட பேச்சுகளும் இப்படியான பேச்சா இருக்கும். சில பேர் சொல்லி அப்படி கதை சொன்னா இவர் இந்த கதை காய்ச்சிட்டு போறாருன்னு சொல்லிவிடும். மற்றது வந்து விண்மீன் கூட்டத்தை குறிக்கும் ஒரு சொல். மற்றது இது இருந்தாலும் பிரச்சனை, இல்லாட்டிலும் பிரச்சனை. 3 எழுத்துக்கள் சொன்னீங்க என்ன? 3 எழுத்துக்கள். சரி, முதலாவது வந்து இது வந்து எங்கட உடம்புல கூடினா பிரச்சனைன்னு சொன்னா தானே. இப்ப இதுக்கெல்லாம் சில பேர் குளுசா போட்டு கொண்டு இருக்கிறீங்க, இதுக்கு போட்டு கொண்டு இருக்கிறீங்க. அது 3 எழுத்துல வராது. கொழுப்புக்கான ஒரு சொல்லு வருமா? அதுக்கான ஒரு சொல்லுதான் வரும். இது சில பேர் கொழுப்பு பேச்சு பேசி போய் அதுலதான் பிடிக்கிறோம். நானே நினைச்சேனா 4 எழுத்துக்கள் அல்ல, அதுக்குரிய ஒரு சொல்லுதான் அதுக்கான ஒரு சொல்லப்பா. நீங்க மற்ற ரெண்டையும் கண்டுபிடிச்சீங்கன்னு சொன்னால் அது இந்த ஒரு இதை போட்டு அங்க கண்டுபிடிக்கலாம். உருள் வருமா? உருளன்னு சொல்லி கொழுப்புக்கு உருள் பேர் இருக்கா? இல்ல, அப்படி என்ன தெரியும், கழிப்படையில கொழுப்பான் 3வது முதலாவதுக்கு தான் முதலாவது. ஓகே, விண்மீன் கூட்டத்தின் வேலைக்கு வருவதில்லை. அதுக்கு வேற அர்த்தங்களே நிறைய இருக்குது. இப்ப நான் வச்சுக்கிற சொல்லுக்கு விண்மீன் கூட்டம் மட்டும் இருக்குது, அதே நேரத்துல வேற ஆரம்பங்க பார்த்துதான் சொல்லணும். விண்மீன் கூட்டத்துக்கு போட தொகுதி மட்டும்தான் வருது. குழாமண்டு வருமா? கூட்டம் குழாமண்டு வருமா? அந்த பகுதிகளுக்கு எல்லாமண்டா சொல்லுங்க. குழாம் இல்ல இல்ல, நீங்க மற்றதை கண்டுபிடிச்சிட்டு இதுக்கு வாங்க. இல்ல அதுக்கு அப்படி வராது, அப்படி வராது. 3வது இருந்தாலும் கஷ்டம், இல்லாட்டிலும் கஷ்டம் சொல்றீங்க. அது எல்லாருக்கும் தேவை, எல்லாருக்கும் வேணும். பணம் 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 வரும். கணம் குணம் பணம் மண்டு வருமா? வருமாண்டு கேட்டா உங்களோட இது அந்த பாதைக்கு சொல்லுங்க. அதான் அப்படின்னா அதே சொல்லுங்க. அப்படியே அப்ப ஒழுங்கா சொல்லுங்க. கணம் முதலாவதுக்கு கணம் பணம் ஒழுங்கா சொல்லுங்க. முதலாவது உடலில் இருக்கும் கொழுப்புக்கு சொல், அது கணம் கணம் மண்டு வரும். அது தவறு.
அது தவறு. அந்த வழிதான். ஆனா நீங்க சரியா சொன்னதான் புள்ளி அப்ப போடுவோம். அணமண்டு வரும். அணமண்டு போட்டு பாருங்க. முதலாவதுக்கு அணம், கடைசிக்கு பணம், ரெண்டாவதுக்கு கணமண்டு சொல்லி போடுங்க. கொழுப்புக்கு தெரியலே. பணம் இருந்தாலும் பிரச்சனை, இல்லாவிட்டாலும் பிரச்சனை. ஓகே, பணம் முதலில் சொன்னவர் யார்? நேவிசக்காவா? ஆமாம். ஓகே, கணம் விண்மீன் கூட்டம் வந்து கணம் தான். அதை வடிவா கண்டுங்க. முதலாவதுக்கு ரெண்டாவது விண்மீன் கூட்டத்தை குறிக்கிற சொல்வது ரெண்டாவது, அதுக்கு கணம். கணமண்டு வருமா? சாணா ஆனா வரும். ஆனா இல்ல, நான் தீனா போடுறேன். தினம் இல்ல, சீனா நானா உம்மன்னா சினம் தவறு. கணம் பணம் பானா அது பானா தவறு. பானா வந்துடுது. கானா வந்து சானா சானா சனம். அது தவறு. கிணம் கிணம் கீனா நானா வருமா? நானம் தவறு. அப்பா நான் தீனா போடுறேன். தினம் தீனா தவறு. தனம் தானா நானா உம்மன்னா தனம். தவறு. ஐயோ கணம் வராதோ? கணம் அது ரெண்டாவது. விண்மீன் கூட்டத்துக்கு தான் கணம். மூணாம் வந்துட்டு அது. அதுக்கு கணம் வந்துடுது விண்மீன் கூட்டத்துக்கு. அப்ப சூனா சூனா போடுறேன். சுனம் முதலாவதுக்கு தான் இந்த மாதிரி இல்ல. மூன்றாவது சுனம். அதே மாதிரி இல்ல, அதுவும் பிள்ளை. அப்ப புனமண்டு சொல்லுவோம். கணமண்டு வருமா? பூனா ஐயோ சும்மா இருங்கோ. இல்ல, தவறு தவறு. இப்ப ரெண்டாவது என்ன இதுக்கு வரையில்லைன்னு சொல்றீங்க? முதலாவதுக்கு தான் வரையில, இந்த கொழுப்புக்கு தான் வரையில. கொழுப்புக்கு துணமண்டு வருமா? தூணா இல்ல, மீனா மினம் நீங்க கேள்விப்பட்ட சொல்லுதான். முனம் மீனா மீனா பொருங்க. இந்த நேவி சிவமணி அவர்கள் என்ன சொல்றீங்க? தீனா தீனா தினம். தீனா இல்ல, தீனா தவறு. நான் மீனா சொன்னேன். மினம் மீனா முனம் மீனா மீனான் தவறு. நினம் மீனா மீனாவில வருமல்ல. சொல்லுங்க, நேவிசக்கா சொல்லுங்க. நினம் மீனா நானா உம்மன்னா நினம். நினம் தான் சரி. நானும் நினம் தான் சொன்னேன். ஓகே. நினம் நேவிசக்கா தான் முதல் உச்சரிச்சவன். ஆமாம் பரவாயில்ல. நினம் நினம்ன்றது இப்பதான் ஞாபகம் வருது. கொழுப்பு நினம் அது கேள்விப்பட்ட சொல்லுதான். அந்த கொழுப்பு சொல்றது. கணம் பணம். பணம் என்னடா பணம்? பணம் இருந்தாலும் பிரச்சனை தானே. கணக்கு இருக்கிறவன்ட்டே பிரச்சனை தான், இல்லாதவன்ட்டையும் பிரச்சனை தான். இருக்கிறவன் கொடுக்க மாட்டான். இல்லாதவன் எங்குவான் கொடுக்கறதுக்கு. ஓகே, நாங்களுக்கு தனி ஒரு சொல் கண்டுபிடிப்பதற்கு போகலாம். இன்னைக்கு நேரத்தோட முடிப்பானே. நித்திர டைம் இப்ப சாப்பிட்டாச்சு. கத்தி கரண்டி அங்க கேக்குது. இனி அவனும் நித்திர தானே. அது ஆறுதலாம் முடிக்கலாம். நான் கத்தியோட தான் இருக்கிறேன். சாப்பிடுறேன். கையால சாப்பிட்டா எழுத ஏதாவது கத்தி கரணி. அதைத்தான் சொல்றோம். ஆமா. ஓகே, இப்ப முதல் வாணியவர்கள் தான் நிக்கிறீங்க. உங்களுக்கான சொல் வந்து சுவமத்தா செல்வண்டாக்கள் முடிக்கட்டும். ஓகே, வி என்ன? வீட்டுக்கு வர வி. வை என்ன? வகை புயல். யானா? ஜன்னல். உம்மன்னா? அம்மா. இட்டன்னா? பட்டம். டூனா? இட்டன்னா தானே சொன்னீங்க பட்டத்துக்கு. ஓ இட்டன்னா. டூனா ஆடு. டூனா ஆடு. மற்ற இத்தன்னா? திருப்பியும் இட்டன்னாவா? இல்ல, இத்தன்னா அத்தை. அத்தை. இத்தன்னா மற்ற தீனா திகதி. திகதி. தீனா இதான் சுவமான சொல்லிதான் நான் திகதி. வீட்டு 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 வைத்தியம். சொல்லுங்க. வீட்டு வைத்தியம். வீட்டு வைத்தியம். வாழ்த்துக்கள். அடுத்த ஆளுக்கு காவனாவ மாத்தி கொடுங்க. காட்டு வைத்தியம். அடுத்தது பத்மினி அவர்கள் நிக்கிறீங்க. அன்றைக்கு யாரு மன்னிப்புடன் ஜெயமலர் இந்த லோஜினி இந்த பிள்ளைகளுக்கு நிக்கணுமா? வந்துடணுமா? இல்ல, அவர் லோஜினில நிக்கிறார். சாப்பிடும் சொல்லுங்க. நான் இப்பதான் பார்த்தேன். அவட இது கொஞ்சம் எடுத்தாங்க. கொஞ்சம் எழுதா தான் தாரண்ணா. சரியா? கூனா, குருவிக்கு வர கூனா, தியதிக்கு வர தீனா, 3 சொல்லி என்னன்னா, திருப்பியும் இருக்கா கூனா, மற்றது மெரைக்கு வர டையன்னா, மற்றது டூனா, படுன்றது வர டூனா, கடைசி எடுத்து இக்கன்னா.
நான் கண்டுபிடிச்சிட்டேன். நானும் கண்டுபிடிச்சிட்டேன். வணக்கம் ஜெயமேந்தி. இந்த கதை தாங்கள் தனியா சாப்பிடினோம். சாப்பிட்டு முடிய இணைச்சு விடுறேன். ஓகே. ஓகே, நன்றி. குதிரை கூடு. குண்டு குதிரை. குதிரை குண்டு அல்ல குண்டு குதிரை. குண்டு குதிரை. வாழ்த்துக்கள். குண்டு குதிரை. சரி, கொண்டு போ. ஓகே, அடுத்த சிவமணி அவர்கள். உங்களுக்கான எழுத்துக்கள் வந்து ஏ என்ன? சிவமணி அவர்கள் எழுதுறீங்களா? அவரை காண இல்ல. அடுத்தவரை கொடுங்க, வரட்டும், அவராது. அப்ப செல்வி அவர்கள் வாங்கும். ஏ என்ன? ஏணிக்கு வர ஏ என்ன? ஓகே. தம்பிக்கு வர தானா, அம்மாக்கு வர உம்மன்னா, மற்ற மவு லாவன்னாவ மவு லாவனாண்டா மானா போட்டு வர லாவன். மற்றது பருப்புக்கு வர டூனா, ஓகே. அத்தைக்கு வர இத்தன்னா, இப்ப அந்த பொருட்டுக்கு வந்த பூனா, கடைசி எடுத்து உம்மன்னா. 2 தடவை உம்மன்னா வருது. உண்மைன்னா நான் கண்டுபிடிச்சிட்டேன். பொருத்தம். நான் கண்டுபிடிச்சிட்டேன். 7ஆம் பொருத்தம். ஓ, வாழ்த்துக்கள். அடுத்தது நேவிசக்கா. சொல்லுங்க. உங்களுக்கான எழுத்துக்கள் வந்து புல்லுக்கு வர பூனா, புட்டுக்கு வர இட்டன்னா, அதே ரூனா, காவத்துக்கு வர காவன்னா, அக்காக்கு வர இக்கன்னா, திருப்பி இன்னொரு ரூனா, 2 ரூனா, திருப்பி கல்லுக்கு வர கானா, அப்பாக்கு வர இப்பன்னா. அப்பா, காத்து கருப்பு. வாழ்த்துக்கள். காட்டு கருப்பு. அடுத்த சரோஜினி அக்கா. சொல்லுங்க. உங்களுக்கான எழுத்துக்கள் வந்து பாலுக்கு வர பாவன்னா, பாவன்னா, பட்டுக்கு வர இட்டன்னா, இட்டன்னா, அதே டூனா, பட்டுக்கு வர டூனா, டூனா, குருவிக்கு வர கூனா, கூனா, படத்துக்கு வர டானா, டானா, அம்மாக்கு வர உம்மன்னா, உம்மன்னா, பருப்புக்கு வர டூனா, டூனா, அப்பாக்கு வர உப்பன்னா. உப்பன்னா, குருட்டு, குருட்டு, சரி, நீங்க உச்சரிக்கிற சரியாங்கல மிச்சத்தை பொறுத்துங்க. குருட்டு என்று வருது. குருட்டு, குற்றெழுத்து நடுவுல போட்டு அங்கே மிச்சத்தை முடியுங்க. குருட்டு குருட்டு பாடம். குருட்டு பாடம். குருட்டு பாடம் என்னது? இல்ல தெரியல, அது ஒரு இதுல இருந்தா எடுத்தேன். குருட்டு பாடம் இருந்தது. குருட்டு பாடம் பார்த்துட்டு என்னன்னு வருமா இந்த சொல்லு யோசிக்கணும். இல்ல, குருட்டு பாடம்னா எனக்கு அந்த கண் தெரியாதாக்கள் படிக்கிற பாடம் போல. சரி சரியா, அதான் போகணும். அதால அப்படி வந்திருக்கு. நான் எடுத்து வச்சுட்டு இப்படி வருமா சொல்லி இருக்குமான்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். இவ 2 பேருக்கும் ஒரு வெயில ஆரம்பிச்சு 2 பேரும் வந்துருக்கணும். வணக்கம் ஜெயமேந்தி. இப்ப உங்களுக்கு நான் ஒரு சொல்லு தரணும். அதுக்கு எந்த கணக்க சொல்லு எடுங்க. ஆட்டே ஐயா,
என்னோட அப்பாண்டுக்கு அப்பாக்கு வாழ்த்துக்கள், பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அப்பாக்கு. அப்பாக்கு வாழ்த்துக்கள். சொல்லுங்க. நன்றி. ஓகே, வாழ்த்துக்கள் அப்பாவுக்கு வாழ்த்துக்கள். வாழ்த்துக்களா? பிறந்த நாள் வாழ்த்துக்கள் முகுந்தன் அவர்களுக்கு. அதான் கிடைக்க மாட்டேன். கிடைக்க மாட்டேன். அதான் நீங்க 2 பேரும் நல்லா கதைக்கிறீங்கன்னு அவர் கதைக்க மாட்டார். அப்பாக்கு வருத்தமா? இனிய வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், பிறந்த நாள் வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி நன்றி நன்றி. நானும் பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மூந்தன் அவர்களே. மூந்தன் அவர்களுக்கு இனிய நன்றி, பிறந்த நாள் நன்றி. நல்வாழ்த்துக்கள் எங்கள் பக்கமும். நன்றி நன்றி. வாழ்த்து தெரிவித்த அன்புள்ளங்கள் அனைவருக்கும் நன்றிகள். அது புள்ள சொன்னதாலதான் எனக்கு தெரியும். இல்லாட்டி தெரியாமலே போயிருக்கும். அதுதானே அமிர்தம் சொன்னபடியா தான் தெரிஞ்சது. அதனை மூந்தனவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் உங்கள் சார்பா. முந்தன் அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். மிக்க நன்றி. ஓகே. என்னை அப்பாவை வாழ்த்திய எல்லோருக்கும் மிக்க நன்றி. நீ தெரியக்கூடாது. ஓகே, இப்ப அத்மிகா எழுதுங்கோ. உங்களுக்கு சொல்லு தர, நீங்க அதுக்கு என்ன சொல்லு எடுத்து எழுதணுமா? பத்திரிகை. அத்மிகாக்கு பத்திரிகை. பானா இத்தனா தீனா தீனா கையென்னா. அடுத்தது இவருக்கு அமிர்தனுக்கு ஆவாரம் பூ. சரியா? ஆவென்னா வாவென்னா டானா உம்மன்னா பூவென்னா. அம்மா இருக்க பாருங்க. சரியா? ஓகே, அம்மா எழுதிட்டாரு. நீங்க எழுதுனீங்களே, தான் எழுதுறாராமா. ஆவென்னா வாவென்னா சானா உம்மன்னா ஆவாரம் பூ பூவென்னா. பூவென்னா கடைசியா கட்டிக்கா. ஓகே. ஓகே, அடுத்த சரோஜினி அக்கா உங்களுக்கான அவர் சொல்லிட்டா என்ன? சொல்லியாச்சு. நீங்க வாரீங்களா? லோஜினி லோஜினி வேற யாரும் நிக்கணுமா? இல்ல தானே? சொல்லுங்க. லோஜினி, உங்களுக்கான எழுத்துக்கள் வந்து கூவென்னா, கூடுக்கு வர கூவென்னா, பட்டத்துக்கு வர இட்டென்னா, பாடத்துக்கு வர டாவென்னா, மற்றது சின்ன லீனா. என்ன சாமான்? சின்ன லீனா பலி கலி பேலியா எலிக்கு வர எலிக்கு வர லீனா. மற்றது கொம்புளானா, கொம்புளானா, மற்ற உம்மென்னா, உப்பென்னா, 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 பானா. பான். ஓகே, சொல்லுங்க. சிவமணி அவர்களை காணல. காணலே. திருப்பி இருக்க அந்த எழுத்துக்களே சொல்லுங்க. பூவென்னா முதல் எழுத்து இருக்க திருப்பி மட்டும் சொல்லுங்க. பூவென்னா கூலி. தூளி. ஓகே ஓகே. புத்தன்னா டாவன்னா வீணா. என்ன அடுத்தது? லீனா. லீனா சின்ன லீனா. லீனான்னு சொன்னா. ஓகே. லானா அப்புறம் இல்லன்னா உப்பன்னா பானா. இல்லன்னாவா? கொம்புளானான்னு சொன்னா. லீனாக்கு அப்புறம் கொம்புளானா, உம்மென்னா உப்பென்னா, பானா. கடைசி எழுத்து பானா. ஜியாக்கா சுவமில்லைன்னு சொன்னவர் அதான் வரையில போலடாக்கு. மக்களுக்கும் வரையில முதல் ஆரம்பத்துல இல்லாம இருக்குன்னு சொன்னாரு. போட்டிருக்கிறாரு ஏதோ நெஞ்சு வலி ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வாரேன்னு. ஏதோ இல்லாம தான் இருந்தவர் காலங்க. மகளோட போயிட்டு வாரேன்னு. நான் கண்டுபிடிச்சிட்டேன். எல்லாம் சுகம் பெற்று வரட்டும். அவ கண்டுபிடிப்பா. முதல் எழுத்து கூவன்னாவா? கூவென்னா. அங்கேயே வருது முதல்ல. இல்லையே, ஏதோ நான் கண்டுபிடிச்சிட்டேன். முதல்ல வந்து சேர்த்துக்கிட்டா சரிதானே? கூழாமண்டு வருமா? கண்டுக்க முடியுமா? நீங்க அத முதல் போடுங்க. கூவன்னா முதல் போட்டு எழுதுங்க. நான் முதல் தந்தபடியே பயந்துட்டீங்க. அவரோட முதல் தர மாட்டேன். நானும் கண்டுபிடிச்சிட்டேன். நானும் கண்டுபிடிச்சேன். சொல்லுங்க நீங்க.
சொல்லுங்க பாப்போம் அமிர்தன் அமிர்தண்ட பெஞ்சில நான் வேண்டி எழுதுறபடியா அவர் இருக்கிறார். யார் எழுதியிருக்கிறோம்? இன்னும் முடிக்கல. ஓகே. எனக்கு வருது இல்ல. நான் சொல்றேன். நான் பத்மினி. ஓகே சொல்லுங்க. கூலி பட்டாளம். ரோஜினி விளங்கினதா இப்ப? என்ன சாமா? கூலி பட்டாளம். கூலி பட்டாளமா? பட்டாளம். ஓகே 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 ஓகே. சரி அப்ப உங்களுக்கு இன்னொன்று தரேன், நீங்க எழுதுங்க டாக்கண்டு. நீங்க தந்திருக்கு, நீங்க உங்களுக்கு அவற்ற பெஞ்சில நான் வேண்டி எழுதுறேன். நான் தும்பிக்கு வர தூணா, தூணா, பள்ளிக்கு வர லீனா, வேற லீனா, கேடயத்துக்கு வர கே என்ன, மற்றது இப்ப கூலிக்கு வர கூ என்ன, அக்காக்கு வர இக்கு என்ன, அத்தைக்கு வர இத்த என்ன. கேலிக்கூத்து. கேலிக்கூத்து. ஓகே இப்ப யார் எழுதினீங்க? நீங்க அத்மிதா எழுதி இல்லையா? எழுதுனா சொல்லுங்க. அது என்ன எழுதுனா சொல்லுங்க நீங்க. அங்க கை, ஓகே கை, திரிகை, திரிகை, ஓகே பத்தி, பத்தி, திரி, திரி, பூ, பகை, பகை, பத்திரி, பத்திரி, திகை, திகை, பதி. பதி. 1 2 3 4 5 6 7 8 சொல்லு கண்டுபிடிச்சிருக்கு. கட்டிக்கார இன்னும் ஒன்று சொல்லல நீங்க, அதனால நீ எழுதுனது அதை சொல்ல இல்லையே. எதாவது எழுதுன நீங்க? இல்ல அது சொன்னவர் கை சொன்ன. கையே கை சொன்ன. ஓகே கை சொன்னவர். ஆனா இன்னொரு மிருகத்தின் பேர் ஒன்று இருக்கு பாருங்க. குதிரைக்குரிய ஒரு பேர் இருக்கு. குதிரைக்குரிய சொல்லு. குதிரைக்குரிய ஒரு பேர். எப்படி சொல்லுவினாம்? குதிரைய வேறு எப்படி சொல்லுவினாம்? முதல் மூன்றெழுத்தையும் நதிகள் ஆயின. அதுதான் பேஜி. நான் கண்டுபிடிச்சிட்டேன். கட்டிக்காரியா 9 சொல்ல இல்லாம வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஓகே நீங்க சொல்லுங்க பாப்போம். ஆவாரம் சொல்லுங்க பாப்போம். ஆவாரம் பூ, ஆம், ஆ, ஆம், ஆ, பூ, பூ, ஆரப், என்ன சொல்லு, என்ன எழுதி வச்சுக்கிறீங்க? ஆரம். 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 மற்றது ஆரம், அடுத்தது எழுதுனா சொல்லுங்க. பாரம், பாரம். ஓகே அத சொன்னது சரியான அரவு போட இல்ல. வரம் என்று வச்சுக்கலாம். எனக்கு 2 4 5 சொல்லி கண்டுபிடிச்சிங்க. கட்டிக்காரன். ஆனா இன்னும் சொல்லி இருக்காது இல்ல. என்ன வான்னு சொல்லலாம், வான்னு சொல்லலாம், வேறம்னு சொல்லலாம். ஓகே பூரம் சொல்லலாம். பூர நட்சத்திரம் இருக்குது. பூரம் சொல்லலாம். பாருங்க உங்க சின்ன சொல்லலாம். ஓகே ஆத்மீக எழுதுங்க. மூடு மந்திரம். மூடு மந்திரம். என்ன சொன்னீங்க? உங்களுக்கு மூடு மந்திரம். அமிர்தனுக்கு இனிப்பு பண்டம். இனிப்பு பண்டம். அம்மா எழுதி கொடுப்பாருக்கா இனிப்பு பண்டம். மூடு மந்திரம். மூடு மந்திரம். பெரியாக்களுக்கு கொடுக்குறீங்களா அல்லது பெரியாக்களுக்கு கொடுக்க போனா சிவமணி அவர்கள் நிக்கிறாரா? அவர் தான் பெரிய இல்ல, அவர் மியூட்ல நிக்கிறார். சரி தான். ஓகே அப்படின்னா நாங்க பெரியாக்களுக்கு ஓகே உங்களுக்கான எழுத்துக்கள் வந்து தம்பிக்கு வர தானா, யானைக்கு வர ஜாவென்னா, காகத்துக்கு வர காவென்னா, 2 சொல்லி நானா, 2 சொல்லி மற்ற கையென்னா, மற்ற சின்ன லாவென்னா,
அத்தைக்கு வர இத்த என்ன, அம்மாக்கு வர இம்மன்னா. கடைசி எழுத்து இம்மன்னா. யானை சொன்னீங்க, யாவன்னா சொன்னீங்களா? யாவன்னா, யானைன்னு சொல்லணும். கையால் ஆகாதனமா? ஓ, வாழ்த்துக்கள். கையால் ஆகாதனம். நன்றி. ஓகே, இப்ப செல்வி அவர்கள் அமர் போறீங்க. ஆமா ஆமா ஆமா. அப்ப உங்களுக்கான சொல் வந்து சரி, கார்த்திகை மாதம். அப்படியே ஃபுல்லா எழுதுங்க. கார்த்திகை மாதம். இடையில இத்தனை வரும் என்ன காவன்னா இருக்குன்னா இத்த என்ன? கார்த்திகை. எழுதிட்டீங்களா? நான் எழுதிட்டேன் சில செல்கள். ஓகே, பாரத். யாரு என்ன சொல்லுங்க? மூடு மந்திரம் தந்தனா என்ன? யாருக்கு மூடு மந்திரம் தந்தனா? எனக்கு. ஓகே, சொல்லுங்க பாப்போம். மந்திரம். மந்திரம். மதி. மதி. மூடு. மூடு. மந்தி. மந்தி. மரம். மரம். மதி மதிக்கிறது. மதி முதல் சொன்னீங்க தானே மதி. ஒரு மதி அது நிலாவு சொல்றது, ஒரு மதி மதிக்கிறது. ஓகே, ரெண்டு மதி சொல்றீங்க. ஓகே, மற்றது மடு. மடு. திடு. திடுகண்டா என்னன்னு தெரியுமா அம்மா? திடு தெரியாது. ஓகே, அப்படி ஒரு சொல்லு வராது. திடுகண்டு வேற. திறம். திறம், கட்டிக்காரு. வேற இருக்கா? இல்ல. என்னட்ட கிடக்கு 2 4 6 7 7. அது நீங்க 2 இது சொன்னபடியா? சரி, 8 போடுறேன். ஓகே, அமிர்தன் சொல்லுங்க பாப்போம். ஓகே, இனிப்பு. படம். படம். பண். இடம். இடம். அவ்வளவுதானே? ஓகே, 1 2 3 4 5 கட்டிக்காரன். சரியா? வாழ்த்துக்களை 2 பேருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். பள்ளிக்கூடத்தால வந்து கொஞ்ச நேரத்துக்குள்ள செய்துட்டு போறீங்க. ஓகே, செல்வி அவர்கள் சரியா? ஓ, டைம் நான் கூட விட்டேன். நஞ்சால ஓகே, என்ன சொல்லி தந்தனா? கார்த்திகை மாசமா? ஓகே ஓகே, சரி. மாதம். ஓகே, விடைபெற்று வாங்க ஐயா 2 பேரும். சிறப்பான வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி. நாங்க விடைபெற்று கொள்ளுதல். ஓகே ஓகே, நன்றி நன்றியா, வாழ்த்துக்கள். நன்றி நன்றி அப்பு. நன்றி. நன்றி. காவன்னா. காவன்னா. மாவன்னா. மாவன்னா. கையன்னா. கையன்னா. தம். தம். கார்த்தி. கார்த்தி. மாதம். மாதம். காதம். காதம். திகை. திகை. மாத்தி. மாத்தி.
கத்தி கத்தி காவன்னா இல்ல காவன்னத்தினோட தானா தானா இத்தனை தீனா தத்தி தத்தி ஆமா, தத்தி ஆமா, ஓகே ஆமா. தத்தி தத்தி திகா ஆ? தீனா காவன்னா அப்படின்டா என்ன இத தெரியல நான் Okay. எழுதினது பிறகு பாருங்க இல்ல திகான்னு சொல்லி இல்ல வேற மாவென்ற சொல்லி இருக்கா மாவன் ஆயிடுறேன்னா ஓ மேர் இருக்குது மாகை எழுதினதை சொல்றேன் பிறகு ஓகே மாகை மாகைண்டா என்னன்னு தெரியுமா இல்ல இல்ல மாகைண்டது பசு பசு ஓகே எழுதி விட்டுருவாங்க ஓகே மாவன்னா தீனா எழுதுனான்னு இருக்குதா ஓ மாதி மாதிண்டா வட்டமா ஊடுறது ஆம். காவன்னா தீனா காதி மற்றது காதி ஓகே ஓ, காரண்டு எழுதுனான் காவன்னா இருவன்னா ஓகே கார் ஓகே கார்த்தி முதல் சொன்னேன் நான் என்ன ஓ அது சொல்லியாச்சு தானா காவன்னா எழுதி இருக்கிறேன் தகா தகா இருக்கு தானா கையன்னா தகை மற்றது கைமாண்டன்னு சொல்லி இருக்கல்ல யானைக்கியோ ஓ, என்ன கைமா கொண்டு போவா கைமா இருக்குது ஓகே ஓ அவ்வளவு தான் எழுதினான் மற்ற சொல்லு ஓகே தெரியும் தகையண்டா என்னன்னு தெரியுமா நெருப்புக்கு சொல்றது தகைன்றது இல்ல இல்ல தகையண்டா தடுத்து விடுறது நெருப்புக்கும் இருக்கு தகை ஒன்று, என்று 2 3 4 5 6 7 8 9 10 எனக்கு 11 12 13 14 15 16 17 18 19 ஓ மை காட் 4 5 6 7 8 9 10 11 12 காமண்ட சொல்லுக்கு எழுதினது அது இருக்குதா காவன்னா உம்மன்னா வருமா இல்ல காவன்னாமன்ன வராது ஓகே ஓகே தெரியாது எழுதி விட்டேன் காதம் சொன்னேன் நான் எல்லாம் போது காவன்னா தானாமன்னா ஓமா சொன்ன நீங்க மாதம் காதம் சொன்னேன் நான் ஓகே ஓகே இப்ப நான் சொல்றது மட்டும் அவர் எழுதினதுல காவன்னா மற்றது கார் காத்தி காதி கை திகை காதம் மாத்தி மாதி மார் மா மாகை மாதம் கைமா தத்தி தகா தம் தகை சரியா இதுல 2 3 சொல்லி தான் கிடக்குது பாப்போம் யாருக்கு இது அடிக்கிறீங்கன்னு பாப்போம் ஓகே ஓகே வாணி அவர்கள் சொல்லுங்க கைதி கைதி ஐயோ ஓகே கைதி பத்மினி சொல்லுங்க எல்லாம் சொல்லி போட அந்த கைதியை தான் கடைசியா வச்சிருந்தேன் நான் அப்புறம் எல்லாமே சொல்லியாச்சு எனக்கு வேற ஒன்றுமே கிடையாது வேற யாரும் வச்சுக்கிறீங்களோ சொல்லி ஓகே கார்த்திகை இருக்குது ஓகே யாரு சொன்னீங்க கார்த்திகை நான் சொல்றேன். ஓகே வேற தீனா தானாமன்னாண்ட சொல்ல எழுதினது அது இருக்குதா அப்படி இல்ல இல்ல அப்படி சொல்லி இல்ல சரி ஓகே எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் நன்றி 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 வணக்கம் சந்திப்பா செல்வியக்கா கார்த்தி சொன்னா நான் கார்த்தி சொல்றேன் இரண்டாவை தவித்து கார்த்தி ஓகே நன்றி 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 அப்புறம் இரவு சந்திப்போம் ஆமாம் வேற யாரும் வச்சுக்கிறீங்களா நான் காமாண்டர் சொல்லி வச்சிருக்கிறேன் காமா காமாண்டு இல்ல காமா மற்றது கைமா நானும் வச்சிருக்கிறேன் கைமா அவர் சொல்லிட்டார் இன்னும் ஒரு சொல்லிட்டான்னு சொல்லி இருக்கு தகா தகா என்ற சொல்லு தகா அவர் சொல்லிட்டார் மாதி என்ற எதுவும் இருக்கா மாதியும் அவர் சொல்லிட்டார் ஓ மாதின்ற வட்டமா ஓடுறது ஓகே தகி என்று சொல்லிருக்கா தகி இல்ல தகி இல்ல தகி என்று சொல்றது தகிக்கிறதுன்னு சொல்லுவாங்க நெருப்பு தகிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க தானே தகி தெரியல டிக்ஷனரியில இல்ல நான் பார்த்து தான் எல்லாம் படுத்தினா தானா கீனாக்கு இல்ல ததி நான் சொல்றேன் ததி ததி சொல்லியாச்சு ததி இருக்குது ததி சொல்லியாச்சு நான் சொல்றேன் இல்ல இல்ல சொல்லல அது தத்தி சொன்னவா தத்தி தான் சொன்னவா ததி சொல்ல இல்ல ததி சொல்லல திதம் என்ற சொல்லிருக்கா திதம் யா திதம் இருக்கு திதம்ண்டா நிலையா சரி ஓகே திதம் ஆனா திகம் இல்ல திதம் இருக்குது இதமண்டா என்ன சொன்ன நீங்க நிலை தீனா தானா திதமண்டா நிலை என்ற அர்த்தம் இருக்கு ஓகே வேறு ஒண்ணும் இல்ல அவ்வளவுதான் ஓகே அது கன நேரம் அவருக்கு விட்டு அவர் டக்குன்னு கணக்கு எழுதிட்டு 18 19 எழுதிட்டு தகை என்று இல்லையோ தகை அவர் சொன்னவர் நினைக்கிறேன் இல்ல திகதான் சொன்னவர் தகை இல்லையே நினைக்கிறேன் தகை சொன்னவ தகை சொன்னவா மற்ற நான் ஒரு பேர் சொல்றேன் சொல்லுங்க தர்மா என்னது தர்மா தானா என்னம்மா தர்மா இருக்குது ஓகே தர்மா ஓ தர்மா ஓகே வாணியர்
தகா சொன்னவாவு தகாண்டு இல்ல. தகா சொன்னவா திகான்னு சொன்னவா அதான் நான் இதுல இல்லைன்னு சொன்னேன். ஓகே, அடுத்த ஆள் வாங்க. அடுத்த ஆள் பத்மினி வாணி அவர்கள் தானே? ஓகே, நீங்க தமிழ் இடத்துல நிக்கிறீங்க. வாரம் பாருங்க. உங்களுக்கு வந்து சித்திர மண்டபம். சித்திரவா? சித்திர மண்டபம், அதான் சித்திரங்கிற ஒரு மண்டபம். சித்திர மண்டபம் தான் இருந்தது. சித்திர மண்டபம். சித்திர மண்டபம். ஓகே, ஓகே, சொல்லுங்க பாப்போம். மண், மடம், 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 மரம், மரம், பண்டம், பண்டம், மதி, மதி, சித்திரம், சித்திரம், சித்தி, சித்தி, சிரம், சிரம், திடம், திடம். ஓகே, பதி, பதி, பத்திரம், பத்திரம், பரம். பரம். ஓகே, பரம் பதிரம். பதிரம். பதிரம் இருபது தெரியல பாப்போம். பதிரம் ஏதோ நீங்க முதல்ல சொன்ன ஞாபகம் எனக்கு தெரியும். பதிரம், பதிரம். நான் விட பாப்போம், பார்த்துட்டு. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. 13 நினைக்கிறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13. ஓகே, சித்தி, சிரம், ஏதோ ஒன்று சொல்ல விட்டுட்டீங்க நீங்க. சித்தி, சிரம், சித்திரம், மடம், மதி, மரம், மண், பதி, பரம், பண்டம், பத்திரம், திடம். வேற ஏதாச்சும் வெட்டாம இருந்தா சொல்லுங்க. பதிரம், பரம், பதி, பத்திரம். பதிரம் நான் எழுதியில. ஏண்டா பதிரம் வந்து நான் பார்த்து தான் சொல்லுவேன். சரி, ஓகே 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 ஓகே. பன்னெண்டு சொல்லு பாருங்க, இப்ப சொல்ல வேண்டாம். நான் கேட்கதான் சொல்ல வேணும். நீங்க சரி, இனி சொல்ல நான் சொல்லவே இல்லை. சொன்னது சரோஜினி அவர்கள். அதான் அவர் தான் சொன்னவர். அதான் சொல்றேன், நான் கேட்க சொல்லுங்கன்னு சொல்லி. ஓகே, இப்ப பத்மினி சொல்லுங்க. உண்டு பசி, பானா சீனா. பானா சீனா. ஓகே, சிவமணி அவர்கள் சொல்லுங்க. திண்டம், 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 திண்டம். திண்டம்மா? திண்டம்ண்டா என்ன அர்த்தம்? திண்டம் சொல்றீங்களா? தெரியல. திண்டம் இருக்கு தெரியல. செல்வி அவர்கள் போயிட்டு நேவிசக்கா சொல்லுங்க. மண்டம். மண்டம், அது மண்டம் இருக்குது. சரோஜினி அக்கா சொல்லுங்க. பண், பானா என்ன? ஓகே, பண் இருக்குது. லோஜினி, லோஜினி எழுதி நீங்களா நிக்கிறீங்களா? அவரை காணையில. ஓகே, சரோஜினி அக்கா திருப்பி சொல்லுங்க. இன்னொன்று மதி, மதி, மதி அவர் சொன்னவர். நேவிசக்கா சொல்லுங்க. சிவமணி அவர்கள்
இல்ல இல்ல என்ன இன்னும் கூட சொல்லு பத்மினி அவர்கள். மசி மானா சீனா. ஓகே மாசி. அது வாணி சொல்லி அவர்கள். அவர் சொல்லிட்டேன். பரதி என்ற எதுவும் இருக்கா? பரதி இல்ல பருதி தான். பரதி இல்ல. பரிதி இருக்கு, பரதி இல்ல. ஓகே. டூனால டீனா போட்டா வரும். அதுக்கு வேற மதிரம் என்ன சொல்ற? மானாதீனாரான மதிரம் மதுரம் தான் இருக்குது, மதிரம் இல்ல. நான் ஒன்று சொல்லவா? சொல்லுங்க. சிரமம். சிரமம். ஓகே, வாழ்த்துக்கள். சிரமம். தின் சொன்னாவ தீனா என்னென்ன தின் தின்னு ஒரு சொல்லல, அதோட இன்னும் 2 சொல்லு எழுதுங்க பாப்போம். நான் மத்திவம் சொல்றேன். மத்தி இல்லாட்டி மத்திவம். மத்திபம் இருக்குது. ஓகே. திண்டம் என்று இருக்கா? திண்டம் திண்டம் இல்ல, அதுதான் அவர் சொன்னார். சொன்னேன். சொல்லி இருக்குது என்னோட தெரியல உங்களுக்கு. மத்தியமா ரெண்டுல வரணும் மானா. மத்திவம். மத்திபம் பானா மானா இத்தனை தீனா பானா மன்னா மத்திபம். மத்திபம். அப்ப நான் மத்தி சொல்றேன். மத்தி எழுதுன்னு சொல்லி இல்லையா அப்போது? இல்ல. ஓ, மத்தி சொல்லல தான். ஓகே. படம் சொன்னாவ படம். ஓ, அது வந்துட்டு படம் வந்துட்டு. அதே முன்னுக்கு வேற எழுத்துல மாத்தி சொல்லலாம் என்ன? திடம் சொல்லியாச்சு. சிடம் மடம். இப்ப திண்டம் சொல்லி கொண்டிருக்கிறீங்க. ஆனா தீனாவோட இன்னும் 2 எழுத்த சொல்லி பாடிய நல்ல ஒரு சொல்லி இருக்கு. சொல்லிட்டோமே, பண்டம் சொல்லிட்டோம். இல்ல, தீனாவோட திண்டம். வேற எழுத்து சொல்லி. திடவம். திடவம். இல்ல இல்ல. திண்மம். 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 ஓகே. திண்மம் இருக்குது. வாணியர்கள். திண்டம் இருக்குன்றிருக்க பார்த்துட்டு. திண்மம் இருக்குதானே. படம் சொன்னவ திண்மம் சரி, திண்டம் என்றவர் சொன்னவர் அதை இருக்கொண்டு பார்ப்போம். திண்டம் இல்ல, திண்டகம் இருக்குது. வேற திண்டாட்டம் தான் கிடக்கு. வேற தீனா நின்னுட்டானால வேற இல்ல. சண்டை சச்சரவுக்கு சொல்லினோம், தின்பண்டத்துக்குன்னு சொல்லினோம். பழைய காலத்துல ஒரு இடத்துக்கு சொன்னவையா திண்டம் மோதல் சண்டை திண்டகம் இருக்குது. ஆனா திண்டம் இல்ல இதுல. சரி, உங்களோட இதுல இல்லாட்டி விடுங்க. சின்னண்டு எதுவும் இருக்கா? சீனா என்னன்னா சிண்டு முடிக்கிறது. ஓ, சின் இருக்குது. சின். ஓகே. நான் அப்போது சொன்னேன். இல்ல, அது தீனா சொன்னீங்க. நான் சீனா. என்ன சீனா இவ சொல்றார். இது நீங்க சீனா. அதே மாதிரி சீனாவில இன்னும் ஒரு சொல்லி இருக்குது. படம் மடம் சொன்ன மாதிரி சொல்லுங்க. அதே சிடம். சிடம் சிடம் சிடம். சீனா. யார் சொன்னது? நான் முதல் சொன்னேன்னா எனக்கு தெரியாது. நான் சொன்ன முதல் சிடம். சிடம். சிடம் யாருக்கு தெரியும்? சரி. சிடம்ண்டா சாதிக்காய சொல்றதாம. சாதிக்காய். சிடம். மற்ற பாப்பம் எல்லாம் வெட்டிட்டேன்னா. மண்டபம் சொன்னீங்களா யாராவது? ஓ, அது வந்துட்டு நான் சொன்னேன்னா. ஓகே, மற்றது திடம் வந்துடுது. இப்ப சின் வந்துட்டுது. மற்றது சிரமம். சிரமம் வந்துட்டுது. அத சின்ன அதுவும் வந்துட்டு. ஓகே, இதுல திடம் ஒரு தரம் சொல்லல. திறம். திரம். ஐயோ, எழுதி வச்சுக்கிறேன். அதை வெட்ட. சரி, திரம். ஓகே, அதை விட இப்ப அகராத சொல்லு சிதிரமண்ட ஒன்று இருக்கு. சிதிரமண்டா கோடரியாம். கோடரி சிதிரமன் சொல்றது. மற்றது சிதி என்ற சொல்லும் இருக்குது. சிரம் என்ற சொல் வந்ததா? சிரம் நான் வெட்டையும் சிரம் அது வந்துட்டு. திரம் வந்துட்டு. சரி, மற்றது சிதி என்ற ஒரு சொல்லி இருக்குது. அது விறகு ஈரமான விறகு இது ஒன்றுடாக்க சிதி. ஓகே, அடுத்தாள் வாங்க. பத்மினி, அடுத்தாள் உங்களுக்கு. சரி, சொல்லுங்க. உங்களுக்கான சொல் திருமண மண்டபம். திருமண மண்டபம். அதுல இடையில மெய்யெழுத்து வராது. இல்ல இல்ல இல்ல. திருமண மண்டபம். இனி யாருக்கு கொடுக்க போறோங்க? பொருங்க. சொல்ல எதுவும் கொடுத்த நீங்களோ? நான் திருமண மண்டபம். பத்மினியை கொடுத்திருக்கிறேன். திருமண மண்டபம். திருமண மண்டபம்.
ஓகே. திருமணம், திருமணம், மண்டபம், மண்டபம், மண், மண், திண், தீனா என்னன்னா திண், திண்ணண்டு இல்ல, திண், ஆச்சாரிய, மணம், மணம், திரு, திரு, மடம், மடம், படம், படம், திடம், திடம், மருதி, மருதியா? மருதி இல்ல, மரு, மரு, மரு இருக்குது. பருதி. பருதி. நீங்க திண்டத்துக்கு சொன்ன நீங்களா? இருக்கு இல்ல சொல்ல இல்ல. திண்டம் இல்ல, நான் பார்த்தேன். அப்ப திருமணம் சொல்லிட்டேன். திண்மம், திண்மம். அடுத்தது என்ன விளந்தான் என்னால. 1 2 3 4 5 6 7 8 9 10 11. வாழ்த்துக்கள் 11. ஓகே, அவர் சொன்னது மட்டுங்கோ. திருமணம், திண்மம், திடம், மரு, மணம், மடம், மண்டபம், மண், படம், பருதி. ஓகேயா? இப்ப கீழே இருந்து போவோம். லோஜினி நிக்கிறாரு தெரியல. சரோஜினியக்கா சொல்லுங்க. பருதி. அது சொன்னவரே நீங்க கவனிக்க. ஓ, நேவிசக்கா சொல்லுங்க. மதி. காதுங்க மதி மதி மானாதி. ஓகே, மதி இருக்குது. நேவிசக்கா. சிவமணி அவர்கள். சிவமணி அவர்கள், பத்மினி, அது வாணி. பணம், சாரி, பண்டம். பண்டம். ஓகே, திருப்பியும் பாணி அவர்கள் இருந்தா சொல்லுங்க. இருக்கு பணம். ஓகே, பத்மினி சொல்லுங்க. சிவமணி அவர்கள் அந்த பணத்தை தான் வச்சிருந்தேன் நான் எடுக்கல. ஓகே, நேவிசக்கா. மண்டம். மண்டம். மண்டம் இருக்குது. சரோஜினியக்கா. திண்டம். திண்டம் தான் அப்போ சொல்லி நான் அதுல பார்த்து இல்லையேன்னு சொன்னேன். நான் அது இப்ப சொன்னேன்னா திடவத்தை சொல்லு. திடவமா? அது என்ன திடவம் அப்படி 2 சொல்ல இல்லாத பாருங்க. இதுல இருக்கு இன்னும் 2 சின்ன இருக்கு, 4 இருக்கு. ஓகே, சரோஜினியக்கா இல்லாட்டி நேவிசக்கா, சிவமணி அவர்கள், பத்மினி அவர்கள், வாணி. அப்ப வாணி அவர்கள் பதி, பதி, பதி. ஓகே, நான் பண் வாணி அவர்கள் சொல்லுங்க. பண். பண். ஓகே, அப்போது சொல்லி போட்டு நான் அதையும் விட்டுட்டேன். நான் ஒன்று சொல்றேன். மதி, மதி மதி முந்தி வந்துட்டு. மருதி சொல்லி இருக்குதா? மருதி இல்ல, மருதி இல்ல, மாருதி இருக்கா? மருதி நான் வச்சிருக்கிறேன். பரு. பரு இருக்கு. ஓகே, பரு இருக்கு. அடுத்தது மரு. மரு நான் சொல்லிட்டேன். மரு வந்துட்டு. அப்ப அவனதான் என்ன. ஓகே, இவ்வளவுதான் நின்னுட்டே இருக்கிற, எல்லாம் பட்டியாச்சு. புதுசா ஒன்றும் இல்லை. ஓகே, அடுத்தாள் வாங்கோ. சிவமணி அவர்கள் எழுதுறீங்களா? ஓகே, உங்களுக்கான சொல் வந்து வர்த்தக நிலையம். வர்த்தக நிலையம். வர்த்தக நிலையம். நிலையனவ நிலையம்.
ஓகே. சொல்லவா? சொல்லுங்க. நிலை, நிலை, நியம், நியம், நியம் இருக்குது. நிதம், நிதம், நிர்த்தகம் இருக்கா? நிர்த்தகம், காணா ஓடிச்சுன்னா இருக்கு. நித்தம், 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 ஓகே. வர்த்தகம், வர்த்தகம், பயம், பயம், வலயம், வலயம், வதம், வதம், கலை, 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 கயம், என்ன கயம், கயம், கயம். காணா யானாம ஆம். ஓகே. கதம், கதம், தகம், தகம், தலை, தலை, தானா தானா, கவர், கவர் இருக்கு. ஓகே. கவர், கவர் வராதுன்னா கவர் சரி, தவறு வராது. தம், தம், சரி அவ்வளவு. ஓகே. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14. சரியா? 14 தான் கிடக்கு. 4 விட்டுங்கோபம். வர்த்தகம், வதம், வயம், வலயம், தகம், தம், கவர், கலை, கயம், நிலை, நிதம், நித்தம், நியம், தலை. ஓகே. இப்ப மேல இருந்து வருவோம். வாணி அவர்கள் சொல்லுங்க. கர்வம், கர்ப்பம். ஓகே. கர்ப்பம். பத்மினி சொல்லுங்க. தகர், தானா காணா இருக்குண்ணா தகர். தகர் அவர் தகர், தகர் சொல்ல இல்ல. ஓகே. தகர். சிவமணி அவர்கள் சொல்லுங்க இருந்தா. சரோஜினி. நேம்சகா சொல்லுங்க. கலையம். கலையம். ஓகே. சரோஜினி அக்கா சொல்லுங்க. நிகர், நீனா காணா நிகர். ஓகே. நிகர். அடுத்து சரோஜினி அக்கா சொல்லுங்க திருப்பி. தலை வந்ததா? தலை வந்துடுது. நேமிசக்கா சொல்லுங்க. தலையகம். தலையகம் உண்டு. அதுக்கு ரெண்டு காணால வருது. தலையகம். சரி, அது ரெண்டு காணா இல்ல. அவுட்டு அவுட்டு. ஏ ஏ 2 காணா ரெண்டு காணா வரும். வரணும் ஒரு அப்பா. காணா தான் இருக்குது. தலையகம். 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 அதன் தலையகம். ஐயோ, தலையகம் உண்டா என்ன? தலைக்கு ஒரு வீடு இருக்கு. தலைமையகத்துமா சொல்லுவாங்க. தலைமையகம். தலையகம். தலைமையகம். சரி. தலையகம் தலையகம் இருக்கா? வராது. சரியா? மற்ற சிவமணி அவர்கள் சொல்லுங்க இருந்தா. பத்மினி சொல்லுங்க. தகா, தானா காணா தகா. தானா காணா. ஓ, தக. ஓகே. வாணி அவர்கள் சொல்லுங்க. கவலை. என்ன கவலை. கவலையா? கவலை. ஓகே. திருப்பி சொல்லலாம். கவலையண்டா கவலை காணவா? நான் கவலைப்படுறது. அடுத்தது பத்மினியற்ற தம். தம் அவர் சொல்லல என்ன? சரி, தம் முதல் வந்து தம் வந்துட்டுது. கம் வந்துடுது. வந்ததா? ஓ, நான் அடுத்தது நான் கம் சொல்றேன். காணாம அவசரப்பட தகண்டு. நான் இன்னொன்று சொல்றேன். தவளை என்று சொல்றேன். தவளையண்டா அந்த தவளை சட்டிவானங்கள் ஒன்று சொல்லுவாங்க. தவளையண்டு. கம் வந்துடுது. தவளை. தவளை. தவளையண்டா என்ன? தவளையண்டா அந்த சட்டிவானங்கள்ல அந்த ஒரு பாத்திரத்தை சொல்லுவாங்க. தவளை என்று சொல்லி. ஓ, பாத்திரத்தை சொல்றேன். தவளை என்று சொல்லுவார்கள். ஓகே. சரி, நான் ஒன்று சொல்லவா சரோஜினி? சொல்லுங்க சரோஜினி அக்கா. நித்தம் வந்ததா? நித்தம் வந்துட்டு.
நித்தம் வந்துடுது. அடுத்தது வலை வர இல்லை இன்னும். வலையா? வலை ஓ ஓ வரையில வரையில வான பாருங்க, வான வரியில விலை வரையில வேலை வந்தது வரையில வரையில கவலை அதுகள் வந்த வழியா இது வரையில எழுதி வச்சிருந்தா வெட்டையில வலை. நான் இங்க எழுதி வச்சுக்கிறேன் சரி போடையில இப்ப வானாவில 2 சொல்லி இருக்குது, தானாவில ஒரு சொல்லி இருக்குது, தானாவிலையா கானாவில ஒரு சொல்லி இருக்குது. நான் ஒன்று சொல்லவா தானாவில சொல்லுங்க. சொல்லி பாக்குறேன் தயம் தயம் இல்ல, அப்ப தவம் 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 இருக்குது. தவம் ஒரு யார் வச்சுக்கிறீங்க? பயம் வந்ததா? பயம் வானாயானம்மனா பயம் வந்தது. பயம் வந்துட்டு சரி போட்டுக்கிறேன். டெல்லியா நான் சொல்லி போட்டு முடிக்கவா? ஆ. ஓகே, இப்ப வகம் சொல்லல நீங்க. எது வகம் ஓ, மற்ற வத்தம் சொல்லல. வத்தம்டா சோறுண்டு உங்களுக்கு முதல் கனதரம் சொல்லி வத்தம் வத்தம். சோறு. மற்றது கத்தமும் இருக்கு. கத்தம்ண்டா தோல், எங்கட தோல் பட்டியே கத்தம்னு சொல்றதான் தோல். மற்றது மற்ற அன்னைக்கு அகராதி சொல்லிதான். வேற திகமன்ற சொல்லல நீங்க. திகம் ஓ திகமன்றது ஒளி. மற்ற நிகதமண்டாது அகராதி சொல்லிதான். நிகதம் நிகமா சொன்னீங்க. நிகமண்டா ஒளியா? திகம் திகம் தீனா இல்லையே. நிகம் நிகம் தான். ஓகே, ஓ ஓ இல்ல தீனா இல்ல அப்ப ஓகே, நிகம் தான். நிகம் நிகமண்டது ஒளியா எழுதி வைங்க. நிகமண்டா ஒளி. மற்ற நிகமா. நிகதம் நிகதமண்டா பேச்சு. நிகமண்டா ஒளியா? ஒளியா ஒளி ஒளி வெளிச்சம். வெளிச்சம். மற்றது நிகதம் அண்டா பேச்சு என்று போட்டிருந்தது. நிகதம். நீனா கானா தானவம்னா திருப்பி அத மாறி நீனா தானா கானவம்னா இருக்கு. நிதகம் நிதம். நிதகமண்டா நீர் முள்ளி பூண்டு இருந்தது. நிகதமா. நிதகம். மற்றது நிபமண்ட வருது. அது நிபம் முதல் சொன்னா இல்ல நிகம் சொல்லிட்டீங்க. ஒளி அது நிதம். நிதம் தோல். இது நிபமண்டது தோள்பட்டேன் மேலிடமா. நிபம் இவ்வளவு சொல்லி இருக்கு. அதுக்கு எல்லாமே 28 சொல்லி நான் எடுத்து வச்சிருந்தேன். அதை விட நீங்க சொன்ன சொல்லுகளும் 2-3 எழுதி வச்சிருக்கேன். நான் எழுதாத சொல்லு கிட்டத்தட்ட 30க்கு மேல வந்திருக்கு. ஓகே, இப்ப இவட் முடிஞ்சது. அடுத்தது செல்வி போயிட்டார். அடுத்தது நேவிசக்கா. உங்களுக்குரிய சொல் கோரத்தாண்டவம். 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 வானா தானே? என்ன தாண்டவம்? தாண்டவம் ஜவான. ஓகே, கோரம். கோரம். தாண்டவம். 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 ஓகே. தாரம். தாரம். கோவம். கோவம்னா வானா இம்மனா கோபம். கோவம் கோவம். கோபம். தாபம் என்ற சொல்லிருக்கா? தாபம். தாபம். தாபம் இல்ல, தாபானதான் வரணும். அது பானா இல்லையே இதுல. தாபம் தான் அது வராது. வேற சொல்லுகள் இல்லையே. வண்டலம் எடுத்து வச்சிருக்கேன். லானா அப்படி சொல்லுங்க. வலம் இல்ல, நீங்க என்ன சொன்னீங்க? இப்ப வண்டலம் சொன்னீங்க. லானாவை விட்டு சொன்னா வடம். 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 லானா தரையில்லையே. இல்ல, அவ வண்டலம்னு சொன்னவ. வடம் சொல்றேன். வடம். வடம். சரி, வடம். ஓகே. இவ்வளவு தானா?
மண்டலம்னு சொன்னா அதுக்கு என்ன கருத்து சொல்லணும்? மண்டலம். வண்டெல்லாம் இல்ல வண்ட இது பானா தானே உங்கள்ட்ட இருக்கு. ஓ ஓ நான் சொன்னேன் அந்த பானா அப்படின்னு சொன்னா ஒரு சொல்லி இருக்குன்னு சொன்னேன் நான், அவ்வளவுதான். ஆ. 1 2 3 4 5 6 7 சொல்லி தான் சொல்லியிருக்கீங்க. 1 2 3 4 5 6 7 இந்த கடைசியா சொன்னது வெள்ளம் 7 சொல்லுதான் 7 சொல்லுதான். வெள்ளம் சொன்னேன். வடம் சொன்னீங்க. வடத்துக்கு முதல்ல என்ன சொன்னீங்க? வடம் சொன்னேன். அதான் அது சரி. மற்றது என்ன சொன்னீங்க? அதுக்கு முதல் வண்டலம்னு சொன்னீங்க. அதுல ஆனா இல்ல. ஓ அப்ப அது அது சொல்லிக்க எடுக்கல தானே நான். மேடம் மேடம் தான் என்ன மேடம். சரி 7 சொல்லித்தான் நீங்க சொல்லி இருக்கீங்க. 8 சொல்லு கேம்ல 7 7 4 5 6 7 8 வடத்தோட 8. நீங்க சொன்னதை பாக்குறேன். கோரம், கோபம், தாண்டவம், வடம், தாரம். தாரம் கோபம் அதான் சொன்ன வெள்ளம். கோரம் 2, தாண்டவம் 3, தா 4, தாரம் 5, கோபம் 6, தாபம் 7. தாபமா? தாபம் அதுக்குள்ள பானா இல்ல வரும். தாவன்னா பானா தான் வரும். தாபம் சரி தாபம் மற்றது வெள்ளம். சரி ஓகே ஓகே. இப்ப வாணி அவர்கள் சொல்லும் கொண்டு வரம் பானரா நம்மண்ணா வரம். ஓகே. இப்ப கேளுங்க. நேவிசக்கா என்ன எத்தனை சொல்லுவதுண்டு? 10 சொல்லுங்க. அதுதான் இந்த அதுக்கு சொல்லி போயிட்டுது. சரோஜினி சொல்லும். சரோஜினியாக சொல்லுங்க. தாவரம். தாவரம். ஓகே. திருப்பியும் சரோஜினியாக சொல்லுங்க. கோன். கோவன்னா என்னென்ன? கோன் கோன் வராது. அது 2 சொல்லி கோன் இருக்குது. கோன்ண்டா வளைவு. வளைவு கோன்ண்டது. கோன் இருக்குது. வேற 10 மினிட் இல்லையா? சிவமணி அவர்கள் காண இல்ல. வெட்டி பாடிட்டு இருக்கிறார். அவர் சாப்பிட்டுட்டு வேலை எப்ப வலிக்கிறார். 10 மினிட் இல்லையா? நான் பேரொன்று சொல்றேன். வரதா? கோடம் இருக்கா? கோடம் இருக்கு. கோடம்பாக்கம் கோடம் இருக்கு. கோடம். ஓகே. நான் பேரை சொல்றேன். பொம்பளோட பேர் வரதா? ஓகே. வரதாம் இருக்குது. ஓகே. வண்டம் வண்டி இருக்கா? எதுவும் வண்டம் இருக்குது. வண்டம் அவர் சொன்னவர் நினைக்கிறேன். இல்ல அவர் சொல்லல. வண்டம் சொல்லல. நான் லானாவோட சொல்லுங்க. மண்டலம் தான் சொன்னா வண்டம் சொல்ல. அதத்தான் லானாவோட சொன்னுக்கோன்னு சொல்லி நீங்க சொன்னீங்க. ஓகே வண்டம். ஓகே ஓகே. வேற வண்ணண்ட சொல்லி இருக்குமா? வண்ணண்டு இல்ல. வானண்ணன் இல்ல. இல்ல. முதல் வந்த அவர் சொல்லிதுக்கு இருக்குது. சோறுக்கான அவர் சொல்லி சொன்னா இல்ல. அது இதுக்கு இருக்குது. இதுல கோதாண்டம் என்ற ஒரு பேர் இருக்கு தானே? சரி தானா இல்லைன்னு தாவதான் இருக்கு. சரி அது இல்லையே. ஓகே. கோதாரம் சொல்லி இருக்கா? கோதாண்டம் பேர் ஒன்று இருக்கு. கோதாண்டம் நான் எழுதி இல்ல. நான் கோதாண்டம் இருக்கு தெரியல. கோதாண்டம் ஆக்களுக்கு பேர் இருக்கு இல்ல. கோதாரம் கொஞ்சம் பொறுங்களப்பா. இதை முடிச்சிட்டு வரோம். சரி கோதாண்டம் என்ற ஒரு ஆம்பளோட பேர் நினைக்கிறேன். இல்லையா? உடல் இல்லையா? இல்ல நான் என்ன தெரியா? நான் அதை எழுத இல்ல. பேர்கள் பெருசா நான் எழுதுறேன் இல்ல. இல்ல அப்படி என்ன பண்ணுங்க. ஆனா இது இருக்கு. கோடாரம் இருக்குது. கோடாரம்டா மரம். கோடாவன்னா இல்ல. இதுண்டானதான் இருக்கு. கோதாரம் தான் நான் சொன்னேன். கோதாரம் சொல்லு. கோதாரம் இல்ல. கோரம் இருக்கா? கோரம் சொல்லியாச்சு. கோரம் வந்துடுது. இதுல தாடமண்டர் சொல்லி இருக்கு. தாடமண்ட அடிக்கிறதாம். அடிக்கிறது இருந்தது. மற்றது வத்தம் சொல்லல. நீங்க சொன்னீங்க. இது தாடம் அடிக்கிறது. அடிக்கை இருந்தது. மற்ற வத்தம் முதல் சொன்ன சொல்ல. கோட வரமண்டு இருக்குது. கோட வரமண்டா துன்பம். கோடவரம். கோண்டம் என்ற சொல்லும் இருக்கு. கோண்டம். மற்ற கோதா சொல்லல எழுதுறோம். கோதாவில ஏதோ சொல்றவில்ல. கோதாண்டு கோதாவரி சொல்லி இருக்கு. ஓகே அவ்வளவுதான். ஆனா நான் 19 20 சொல்லுக்கு மேல எடுத்துதான். எனக்கிட்ட கொஞ்சம் தான் வந்தது போங்க. எனக்கு தெரியுது இல்ல. ஓகே. அடுத்த சரோஜினி அக்கா சொல்லுங்க. உங்களுக்குரிய சொல்
வாருங்க உங்களுக்கு சும்மா எழுதக்கூடிய மாதிரி தரும். சுதந்திர தாகம். என்ன சுதந்திர சூனா தானா இந்தன்னா தானா டானா சுதந்திர தாகம். சுதந்திர சுதந்திரவா தீனா தீனா தானா சுதந்திர நான் தானா அப்படித்தான் எழுதி வச்சிருக்கேன். சுதந்திர தாகம். தீனா இல்ல அது தாகமா தாகம் தாகம் தாவன்னா கானா உம்மன்னா சுதந்திர தாகம். எழுத்த கவனிங்கோ. சூனா தானா இந்தன்னா தானா டானா தாவன்னா கானா உம்மன்னா. இது ஒரு எழுத்த மாத்தி எழுதினாலும் எல்லாம் பிழைக்கும். ஓகே. சுதந்திரம் சுதந்திரம் தாகம் தாகம். ஓகே. கரம் கரம் தாரம் தாரம். தா ஓகே. தா தரம் தரம் தரகம் தரகமா ஓ தரகம் தெரியல. தானா வராது எனக்கு. தரகம் இருக்குது, தரகம் தா தாரகம் தாரகம் இருக்குது. தாரகம் இருக்குதானே ஓ அது இருக்குது. தரகம் இல்லையா தரகம் நான் எழுதில பாப்போம். சுரம் சுரம் கதம் கதமா கதம் கதம் கதம். ஓகே. ஓகே. கதம் தம் தம் தாம் தாம். தந்தரம் தந்திரம் தந்திரமா ஓ தந்திரம் இல்ல. மந்திரம் தான் இருக்கு. தரசு என்ன தரசுவா ஓ தரசு இல்ல. தாரகம் சுதந்திரம் சொன்னேன் நான் என்ன அது சொல்லிட்டீங்க. ம். கம் கம்ன்னு சொல்லியிருக்கா கம் ஓ கம் இருக்குது. கம் தாம் தாம் சொன்னேன் நான் அவ்வளோதான். ஓகே. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 11 சொல்லு. ஓகே. அவர் சொன்னதை விட்ட போறீங்களா? சுதந்திரம் சுதந்திரம் சுரம் தரம் தா தம் தாகம் தாரம் கரம் கம் தாரகம் தாம். ஓகே. இப்ப கம் கம்முன்னு சொன்னேன் நான் ஓ கம் சொன்னேன். கம் தம் எல்லாம் சொன்னேன். ஓகே. இப்ப லோஜினி இன்னும் வரையில நினைக்கிறேன். இப்ப சரோஜினி அக்கா இனி கண்டுபிடிச்சா சொல்லலாம். நேவிசக்கா சொல்லுங்க கொண்டு. தகரம் தகரம். ஓகே. சிவமணி அவர்கள் சொல்லுங்க.
வேற காணையில. ஓகே பிஸியா இருக்கும். ஓகே ஓகே. பத்மினி சொல்லுங்க. சுந்தரம். சுந்தரம். வாணி அவர்கள் சொல்லுங்க. சுகந்தம். சுகந்தம். ஓகே. திருப்பி வாணி அவர்கள் சொல்லுங்க. அவர் சொல்லாது என்ன சொல்லண்டால் நானும் சுகம் சுகம் சுகம். பொறுங்க நான் கேட்க சொல்லுங்க. ஓகே. நானும் சுகந்தான். சுகம். பத்மினி சொல்லுங்க. தர. தானா ராணா தர. அது நான் சொன்னேன். சொல்ல இல்ல தர சொல்லல நீங்க. சொல்ல இல்ல. ஓகே. தரம் எல்லாம் சொன்னேன். அது சரி. தனியா தர சொல்ல இல்ல. தனியா தரம். நேவிசகா சொல்லுங்க. நான் இப்ப எடுத்து வச்சதை மறந்துட்டேன் போங்க. நான் இப்ப எடுத்து வச்சிருந்த ஒரு சொல்லி மறந்துட்டேன். எழுதியில வைக்கணும், எடுத்து வைக்க கூட சொல்லணும். சரோஜினி அக்கா சொல்லுங்க. சுந்தரம். சுந்தரம் வந்துட்டு சரோஜினி அக்கா. நான் சுதாவை எடுத்து வச்சேன். சுதா பேர் சுதா. ஓகே சுதா. நான் பேர் எடுத்து வச்சுட்டு தான். ஓகே சரோஜினி அக்கா சொல்லுங்க. தெரியல. திருப்பி நீங்க தான் திருப்பி நேவிசக்கா வச்சிருக்கீங்களா? தாரகம். தாரகம் வந்ததா? தாரகம் வந்துடுது. சரி போட்டுருக்கோம். பத்மினி சொல்லுங்க. வாணியர்கள். தந்தம். தந்தம் சொல்லல. தந்தம் இருக்கு. 2 தானா வந்தபடியா தந்தம் இருக்கு. தந்தம் இருக்குது. வேற யாரும் வச்சிருக்காங்க சொல்லுங்க. நீங்க ஒரு நான் வச்சிருக்கிறேன். நான் சுதி வச்சிருக்கிறேன். சுதி. தீனாங்க இருக்கு. சுதந்திரம் திருப்பி சுதந்திரம். நான் கந்தம் வச்சிருக்கிறேன். கந்தம் இருக்குது. கந்தம். மற்றது தகம். கந்தம் தகம். தகமா? ஓ ஓகே தகம் இருக்குது. இன்னொரு ஆள் சொல்லலாம். இன்னொன்று இருக்கிறேன். வேற யாரும் சொல்ல போறீங்களா? இல்ல 2 சொல்லிட. தகம் கந்தம். அப்ப சொல்லாட்டா நான் கதம் சொல்றேன். சுரதான்னு பேர் இருக்கு. தகம் கதம். சுரதா. ஓகே சுரதாண்ட பேர். ஓகே சுரதா. 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 நான் சுரதம் பேர் சொல்லியிருக்கேன். சுரதம். அப்ப நான் சுரம் சொல்றேன். சுரம் சொல்லி சுரம் சொல்லி சரி போட்டு வந்துட்டு. சுகம் வந்ததா? சுகம் வந்தது. இப்ப தகம் வந்துட்டுது. தகம் வந்துட்டு கதம் வந்துட்டுது. இப்ப என்னோட அகராதிச்சிருக்க கரதம் சொல்லியிருக்கிறதுன்னு சொல்லல. கரதம். கரதம். மற்ற உங்களோட தங்கச்சிக்கு அக்காவுக்கு ஒரு பேர் இருக்குதுன்னு சொன்னீங்க. என்னது? வாணியர்கள் சொன்னீங்க. என்ன பேர்? சுரதா என்ற மருமகள பேர் இருக்குதுல்ல. கசுவோ கஜுவோன்னு சொல்றீங்க. காஜு. காஜு என்ற பேர். உங்களோட பேர் பாத்தீங்களா? கசு. கசு இருக்குது. கசு கோட்டையை சொல்லி மறந்துட்டேன் நான். அது எந்த பேர்? கஜு. கஜு. வீட்டு பேர் கஜு. கஜு வேண்டா என்ன பேருண்டா? கஜு கோட்டை. கஜு கோட்டை. ஓகே இப்ப நான் இதான் அகராதிச்சொற்களை சொல்றேன். சுகரம். சுகரம்ன்றது எளிதில் செய்யக்கூடியதை சுகரம் சொல்லலாம். சுகரம். மற்ற சூந்தண்டு சொல்லி சூனா இந்தன்னாண்டா அது சனிக்கிழமையை குறிக்குதான். மற்ற ததம். அது உங்களுக்கு ஏற்கனவே சொன்னான். தானா தானம். ததம்ண்டா அகலம். இந்த தாதா. ததாண்டா அப்படி. ததா தானா தாவண்ணா. மற்றது தசுகரம். தசுகரம்ண்டா களவு. தசுகரம். தாசு. தாசுண்டா சூதாடும் கருவியாம். தாசு. மற்ற கசு சொல்லிட்டேன். மற்றது சுந்தாரம். சுந்தாரம்ண்டா கள். அது அப்படி நான் 28க்கு மேல எடுத்து வச்சிருந்தேன். இப்ப நீங்க 2-3 நான் எழுதாத சொல்லி இருக்கிறீங்க. கிட்டத்தட்ட 30 சொல்லி வந்துருக்கு. இதோட முடிஞ்சிருந்தாங்க. லோஜினி வேற இல்ல புரடாக்கு. இப்பதான் வந்துருக்கீங்க. ஓடி வாங்க. நான் கேட்டுக்கொண்டா இருக்கிறேன். இவரு சின்னால காய்ச்சல். அப்ப அந்த இதுல எனக்கு எழுத முடியல. வேற கையில வச்சிருக்கிறேன். அப்ப கஷ்டமா இப்ப எழுத? இல்ல இப்போ ஓகே. அது கேட்ட மாதிரி தான் இருக்கிறேன். மொழியும் வச்சுட்டு. சரி உங்களுக்கு உங்களுக்கான சொல் சரி உங்களுக்கு இதாரணி இன்றைக்கு நாங்க சமைச்சு சாப்பிட்டு இருப்பீங்க. கணக்க சொல்லு வரக்கூடிய மாதிரி தாங்க பாப்போம். ஓகே கத்தரிக்காய் குழம்பு. கத்தரிக்காய் குழம்பு. கத்தரிக்காய் குழம்பு.
நானும் வச்சேன் கத்திரிக்காய் குழம்பு தான் நானும் வச்சேன். அதுதான் இன்றைக்கு சமைச்சிருப்பியா நீ இல்லாட்டி கத்தரிக்காய் குழம்பு என்ன வருமே இல்ல காய் குழம்பு அது நான் இக்கன போட அது முதலும் மவளவுலானே ஓமாம் முதல்ல இக்கன வந்து அதன கத்தரிக்காய் குழம்பு இக்கென்ன வராதா? இல்ல காய்க்கு பிறகு இக்கன வராது, கத்தரிக்காய்க்கு வருதுக்குன்னா ஆ. அந்த காய்க்கு பிறகு வராது, காய் குழம்புன்னு தான் எழுதி வச்சுக்கிறேன். ஓகே பாப்போம். ஐயோ ஒண்ணு மழை வேலையே 27 சொல்லி நான் எழுதி வச்சிருக்கிறேன். இப்ப நீங்க அதை விட கூட சொல்ல போறீங்க, வேற வேற சொல்ல. அங்க எழுத இல்ல நான். ஐயோ 2 எழுத்துல ஒரு எழுத்துல எல்லாம் கணக்கு கிடக்கு, சொல்லுங்க. ஓகே வரேன். அந்த இடத்துலயே கணக்கு வருது. கிடக்கு கத்தரி கத்தரி குழம்பு குழம்பு கறி கறி புடி புடி தரி கறி மற்றது காவண்ணா ஒரு பேர் தம்பு தம்பு. ஓகே தம்பு. காய் காய் காம்பு 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 குழம்புக்கு இருக்குதானே குழம்பு காண அந்த மவளவு லானா போட்டு வருவேன் களம் உண்டு வருந்தானே களம் களம் அந்த லானாக்கு இல்ல, ஆனா காவனா போட்டா வரும். ஓ காலம் அந்த அதுக்கு அது எழுதி வச்சுக்க. ஆனா இந்த ஆனா லானா வராது என்ன? இல்ல இல்ல அதுக்கு இல்ல, நான் கனகம் அது களன்ற அது கனகம் வரும். ஓ ஓ ஓ ஓ அப்ப அது வராது. மற்ற அது தானா போட்டாலும் வராது என்ன? தளம் தளம்பு ஒன்று எழுதினான், அது மெட்டலா நினைக்கிறேன். கொம்புலா அது கொம்புலா. மற்றது இன்னொன்று கூனாவில குதம் என்று எழுதினான் இருக்கல்ல குதம். மற்றது அவ்வளவுதான் எழுதி இருக்கு. உங்களோட வளமையான சொல்லியே சொல்லல நீங்க. தம் 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 ஓகே 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 சொல்லிட்டீங்க. அப்புறம் என்ன 12. இப்ப அவர் சொன்னதை விட்டு அப்புறம் விட்டுருங்க பாப்பம். கத்தரி கரி தரி காய் மற்றது குழம்பு குதம் தம்பு தம் காம்பு காளம் புடி. சரியா? இப்ப வாணியவர்கள் சொல்லுங்க. கம்பு சொல்லல கம்பு இருக்கு. பத்மினி சொல்லுங்க. காரி காரி காரி. ஓகே காரி இருக்குது. காரி தான் எடுத்து வச்சுருக்கேன். நேம்சக்கா சொல்லுங்க. சிவமணி அவர்கள் எழுதுனீங்களா? குறி சொல்றேன். அவ குறிதான சொன்னா. அவ புரி சொன்னவ, நீங்க என்ன சொல்றீங்க? குறி சொல்றேன். பூனாரினா அதைத்தான் அவ சொன்னவ. நான் நினைச்ச குறி என்று நினைச்சேன். இல்ல இல்ல குறி என்ற சொல்லி இல்ல. சரியா? சரோஜினி அக்கா கா சொன்னவ. கா சொன்ன. லோஜினி இன்னும் கணக்க சொல்லுவல் இருக்குது, அதான் கேக்குறேன். நான் சொல்றேன். சொல்லுங்க. காகம் காகம் இருக்குது. வேற நான் சொல்றேன். பத்மினி
கம் கம். ஓகே, வேற காரியன்னு சொல்லிருக்கா? காரி அது வந்துட்டுது. காரி வந்துட்டு காரினா வந்ததா காரி? ஓமோ ஆ. தம்பு வந்ததா? தம்பு தம்பு வந்து தம்பும் வந்துடுது. கதம் வந்துட்டு. கப்பு இல்ல, கதம் வரையில. கதம். கப்பு அப்ப கதம் போடுங்க. ஓகே, குழம்பு கப்பு போடுறேன். கப்பு. கானா போடுவா. கானாவில கானாவில காணாய் ஓ இருக்கு உப்பனா இல்லையே? உப்பன்னா இல்லையோ? குழம்பு உம்மனா இருக்கு. குழம்பு வந்துடுது. குளம் குணனா நம்ம நப்புனா குளம் அது மெட்டலாம். இன்னும் கிடக்கு. நான் புக்கம் சொல்றேன். புக்கம் பூனாக்கனக்கான புக்கம். அது என்ன? உக்கமண்டா என்ன? புக்கம் புக்கம் புகுந்த வீடுன்னு சொல்லுவாங்க. புக்கம். நல்ல ஒரு சொல்லு ஒன்று இருக்கு. நீங்க அங்க போறீங்க. நீங்க என்ன இக்கன்னா சொல்றீங்க? அதை இத்தனை அப்படி சொல்லுங்களேன். புத்தகம். புத்தகம் இருக்குது. மற்றது அந்த சம்மதம் புத்தம் புத்தகம் இருக்குது. மற்றது அதெல்லாம் விட்டுட்டு நீங்க எங்கேயோ இல்லாத சொல்ல தேடிக்கொண்டு புகு தெரியுறீங்க. சொல்றேன். புகு பூனா கூனா புகு புகு இருக்குது. ஆனா புகு தனியே வராது. புகு புகு ரெண்டு சொல்லுத்தான் சேர்த்து வரணும். புது மனை புகுறுதல் புகு. மற்றது புதமண்ட சொல்லி இருக்குது. புதமண்டா மேகம். புதமா புதம். மற்ற புதண்டா வாயில். அந்த வாசல் வாயில் புத. மற்றது புகாண்டு இருக்கு. புகா சொன்னீங்களா? இல்ல, புகாண்டு இருக்கு. புகாண்டா உணவு. புலகு புனாள்ளான கூனா. புலகுண்டா மலை இருக்கு. கணக்க சொல்லல நீங்க. மற்ற இன்னொன்று காதம் சொல்லல. கும்பு சொல்லல. கும்புண்டா கூட்டம். மற்ற ஒரு நாளும் காலமையில இருக்கிற சொல்லும் சொல்லல. காரிகம் என்ற சொல்லிருக்கா? காலை கடன் ஒன்று இருக்கு சொல்லல. காரிகம் இல்ல, அப்படியான சொல்ல எடுக்கல. நான் காரிகம் கடன் என்ன சொல்றது? என்னத்துக்கு போறோம் நீங்க? எப்படி ஒளிமினோன்னு என்ன இது? என்ன செய்யற நீங்க? குதம் வந்துட்டு அவர் சொன்னவரே. இல்ல இல்ல, அது அது இது அது மற்ற பொருளை சொல்லுங்க. என்னது? என்ன வார்த்தை? ககுதுதான் போறதுல இல்லையா? கக்கா கக்கா. அதுதான் சொன்னேன். அது தமிழ் சொல்ல. கக்கான்னு தான் நாங்கள் சொல்றது. அது சிங்கள சொல்லு இல்ல. கக்காவா? இல்ல இல்ல, இதுல இருக்கு. புத்தகத்துலயும் இருக்கு காக்காண்டு. நான் சொல்றேன். கரிக்கும் கரிக்கும் கரிக்கும்னு சொல்லுவாங்க. கரிக்கிறது கரிக்கும். நீங்க சேர்த்து எல்லாத்தையும் சொல்ல போறீங்க. சரி, இவ்வளவு தான் நின்னுட்டு இருக்கிற சொல்லுகள். ஓகே, எல்லாம் முடிஞ்சது. என்ன வேற யாரும் இல்ல தானே? இல்ல இல்ல. இப்ப நாங்கள் ஆக்களை விடுங்க, நேரம் போகுது. இன்னைக்கு கூட்டுவோம். ஓகே, சரி. பாரன் இப்ப வாணியவர்கள் சாரி கட்ட லேட் ஆகுது போல. நித்ராலி சாரி எல்லாம் கட்டணும். ஐயோ வச்சி வச்சியா வருது. இன்றைய வெற்றியாளர் பத்மினி கமலாந்தன் அவர்கள். இல்ல இல்ல இல்ல. ஆரம்பத்தில் நிறைய சொன்னீங்க. ஒரு சொல்லு நான் சொன்னேன். நான் என்ன சொன்னீங்க? எந்த படத்தையே காணல. ஆறு பரட்டை சும்மா கட்டிக்காரி சொல்லுங்க. சொல்லட்டும் என்று மறுமொழிய. ஆறு பரட்டைண்டா என்னம்மா எந்த படம் வரையிலேன்னு சொன்னேன். நீங்க நிக்கிறீங்க முன்னாலே. படத்தோட இருக்கிறீங்க இப்ப. அது காண இல்லை. என்ன அப்போ நம்மளுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க படம் சொன்ன நீங்க. படத்தை காணல நாங்க என்ன ஒளிச்சு வச்சிருக்கிறோம் உங்களோட படத்தை. அதுதானே, அதான் காண இல்ல. புத்தகலாட்டம் இருக்கிறீங்க. உங்களோட படத்தை நாங்க வெட்டி ஒட்டிட்டோம். இல்ல, புத்தகலாட்டமா இருக்கிறீங்க. அதுதான் நாங்க எங்கட படத்துல ஒட்டிட்டோம் வெட்டி. அது சரி. இந்த அரை படம் வரைஞ்ச படம் மட்டும்தான் வருது. இல்ல, நீங்க இருக்கிறீங்க வரைஞ்ச படம். அது என்ன சொல்லி சார்? வரையாத படம் அது. அதோ ரெடிமேட். ஓகே, இன்றைய வெற்றியாளர் இப்பொழுது இன்றைக்கு வெற்றியாளர் 2 பேர் வந்து நம்முடைய நம்பர்ல.
வாணியவர்களும் பத்மினியவர்களும் 56 புள்ளிகள் 56 புள்ளிகள் எடுத்து முதலிடத்துல வாழ்த்துக்கள் நிற்கிறீங்க. வாழ்த்துக்கள் 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 ஹை ஃபை ஹை நான் ஃபை நினைக்கிறேன் எழுத்துல பிடிச்சிட்டா போல கிடாக்கு. எத்தனை 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 புள்ளி? எழுத்து 56 புள்ளிகளோட 2 பேர் இருக்கீங்க. பத்மினி ஆண்டி ஹை ஃபை அங்க கைய காணோம். பத்மினி அவர் தான் இன்றைக்கு கதாநாயகி என்ன இருந்தாலும் என்ன நானே காணையில எனக்கு சரியான இதா இருக்கு வாணிமோகன். சரி மற்ற பேர் இன்னும் ஒன்றுக்கு சொன்னவர் என்ன ஒரு ஆள் சொல்லாததுக்கு அந்த அதுக்கு முண்டு அதுக்கும் சொன்னேன். அதுல 3க்கும் சொல்லி கடைசியா ஒரு சொல்லுக்கு சொன்னேன். ஓகே. மற்றது சிவமணி அவர்கள் 30 புள்ளிகளோட இருக்கிறார். செல்வி அவர்கள் 37 புள்ளிகளோட, நேவிசக்கா 49 புள்ளிகளோட, அவருக்கும் வாழ்த்துக்கள். 2வது இடத்துல இருக்கிறார். சரோஜினி அக்கா 32 புள்ளிகளோட, லோஜினி அவர்கள் 24 புள்ளிகளோட, அத்மிகா அமிர்தன் வந்து ஒரு ஆள் 17 புள்ளிகளும் ஒரு ஆள் 10 புள்ளிகளும் எடுத்திருக்கிறார்கள். எல்லோருக்குமே சிறப்பான வாழ்த்துக்கள். நேரம் இணைஞ்சிருந்த உங்களுக்கும் இணைஞ்சிருந்த எல்லோருக்கும் சிறப்பான வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இவ்வளவு பேரையும் குழப்ப வச்சு அழகாக கேள்விகளை எடுத்து நேரத்தை செலவழிச்சு உங்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகள். தொடங்க நான் மற்ற ஃபேமிலி கடைசியா நிக்கிறேன் வாணிகா ஃபேமிலியா எல்லாரும். நீங்க வரையில இணையில எல்லாத்துலயும் நான் வரையில நீங்க இணைந்த வந்திருப்பீங்க, தொடர்ந்து இணையில தானே இணையில மற்ற பிள்ளைகள் வந்து அவ ஒரு இதுக்கு வந்துட்டு போயிட்டு இருந்தானே. இப்ப அது வாழ்த்துக்கள். அவர் வந்து இணைந்து அது சிறப்பா அந்த சொற்களை எடுத்ததுக்கு சிறப்பான அவ்வளவு இப்ப நானும் மத்மியா எடுத்ததுதான் எடுத்து வச்சிருந்தேன். நான் அவர் கடகடன்னு சொல்லிட்டேன் கட்டிக்காரு. மற்ற அவருக்கு தெரியுது, அடுத்தவங்களும் தெரியுது. அவர் சொன்ன ஒரு சொல்லுக்கு சொல்லிட்டு அதுல அது இதுக்கு பிறகு அதுக்கு மதியன்றத மதிக்கிறதுக்கு பிறகு நிலாவுக்கு சொல்லு. அதெல்லாம் ஒரு திறமை என்ன கட்டிக்காரு முயற்சியும் அதான் அவற்ற தாயின் முயற்சியும் தான். அதே நேரத்துல பிள்ளைகளும் அதுக்கு ஈடு கொடுத்து அதே சில பிள்ளைகள் என்ன மாட்டேன் ஓடிடுங்க. இல்ல மாட்டாடு இல்ல வந்தவொடனே போன நோண்டத்து வாங்கிருங்க. என்னுடைய அதை பழக்கப்படுத்தாதபடியினால இதில் ஆர்வப்பட்டிருந்தார்கள். நிகழ்ச்சியை தொகுத்து பிள்ளைகளை அப்படியே விட்டுடாதீங்க, தொடர்ந்து இப்படியே வர வையுங்க. பிள்ளைகளோட ஆர்வத்தை கொண்டு வாங்க. அப்படியே அதுதான் நமக்கு என்ன வேலை அதைத்தானே செய்ய வேணும். இந்த எங்கட வேலையை பார்த்தாலும் அவைய அதுக்குள்ள கொண்டு வரதான் இது. இதுல உண்மையா இதுக்குள்ள மினக்கறபடியே தான் இந்த எக்ஸாம்கள் இதுகளுக்கெல்லாம் தமிழ்கள் சொற்களை தெரிஞ்சு படிக்க அவைக்கு அது விளக்கம் பெறும். என்ன இப்ப சொல்வது எழுதல் எல்லாம் அன்னைக்கா பந்தியா கொடுக்குறோம் இவைக்காங்க தமிழ் பள்ளிக்கூடத்துல. இப்ப சொல்வது எழுதலும் இன்னி ஃபைனல் எக்ஸாமுக்கு சேர்க்க போயினோன்னு கொடுக்குறது பந்தியா எழுத கொடுக்குறது. இப்ப இவட வயது கூடினாக்களும் எல்லாம் அந்த குரூப்புக்கு வருவினம் தானே. இவன் இதுக்குள்ள அத்மிகா எழுதிட்டு வருவா எந்த நெடுகளும் வாசிக்கிறபடியா. அப்ப வாசிச்சு திருப்பி திருப்பி எழுதுறத பாக்க சில அவளை இனப்பட விடுறது உண்டு. கூடுதலா ஓகே தான் எழுதிக்கணும். மற்ற பிள்ளைகளோட ஒப்படைக்க இவ பிள்ளை விட மாட்டா. குறைஞ்சு எனக்கு கை தட்டினவேன்னு சொல்லி வந்து இதெல்லாம் இதுல செய்யற என்னத்துக்கு வாசிப்புரிய அம்மா சொல்லி சொல்லி சொல்ற இதுதான் காரணம் உண்டு. இப்ப சில நேரம் மக்கள் அடிக்கிற ஆத்மிகா அப்ப இதை சொன்ன உடனே பேருந்து வந்து செய்வா. சொன்ன உடனே பெரிய பிரயோசனங்கள் சரியா இருக்கு இந்த பிள்ளைகளுக்கு. எந்த பிள்ளைகள கண்ட அனுபவம் என்னென்றால் அந்த எழுத்துறது எல்லாம் இந்த ஆக்கங்கள் எழுதி 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 அவை அந்த பள்ளிக்கூடத்தோட ஒப்படைக்கல சரியான கட்டித்தனம் இருந்தாவே. அது மட்டும் இல்ல முதல் செய்திகள் கூட தகவல் செய்திகள் எல்லாம் செய்தி பக்கமே இல்லாதவர்கள் அதுக்குள்ள செய்திகள் எடுக்கிற அப்படின்னால நாட்டு செய்திகளும் தெரியப்படுத்தி வந்தார்கள். என்ன தெரியப்படுத்துறவர்கள் அவர்கள் சொற்களை நிறைய கண்டுபிடிச்சார்கள். இப்ப எனக்கு தெரியாத தமிழ் சொல்லலாம் இருந்தா முந்தி இந்த செய்தி எடுக்க எடுத்து சொல்லுவாரு. நம்ம இப்படி என்னன்னு கேட்டுட்டு அப்ப எனக்கு தெரியாது அப்படி செய்திக்கு கொண்டு வர்றது. அவரே தானே எழுதி இதெல்லாம் செய்யறது. அப்படியான இப்ப வந்திருக்கிறேன். இப்ப பரவாயில்ல இப்ப வந்திருக்கிறேன். இவ்வளவு நேரம் இல்ல என்ன மதிக்கோ தெரியா மதிக்கு உங்களுக்கு தான் தெரியல. நீங்க இருந்தது நீங்க இப்ப போன கிழமையும் முதலா வந்து இந்த கிழமையும் முதலா வந்துட்டீங்க தானே. சந்தோஷம் தானே உங்களுக்கு. அதுதான் செல்வி நிலையத்துல இன்றைக்கு உண்மையில கடைசியா வந்ததுக்கு காரணம் என்னண்டா இந்த வேலை செய்ய இல்ல. என்னால மறுமொழி போட முடியல. திரும்ப போய் திரும்ப ஜூம் எடுத்து பேருந்து இதெடுத்து ஆகாச எடுத்து பேருந்துதான் வந்தேன். அதுதான் அந்த 6 பேர் 7 பேர் காட்டி கொண்டு இருந்தது. அதுல நீங்க போட விட்டபடியா அது ஒரு ஆள் குறைஞ்சு வந்தது. அப்படி வந்து நன்றி நன்றி ஜெயமலர்களே. நிறைய வருகின்ற சொல் விளையாட்டு சொல் தேடல் தொகுப்படும். நன்றி 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 அனைத்துக்கு